கொஞ்சவாது பன்னீரை நீ எடுத்து சேர்த்துக்கோ. பள்ளி வரப்போறோம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா, எலெக்ஷன் முடிவுகள். எலெக்ஷன் முடிவுகளில் விருதுநகர்ல விஜய் பிரபாகரன் தோத்து போயிட்டான். இதை ஒரு பக்கம் வச்சுப்போம். இதை அப்புறமா கீழ்ச்சி தொங்க விடுவோம். அப்புறம் இதுவும் சேர்ந்து வரும். நான் வந்து சமீப காலம் 2014 வந்து நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, பிஜேபி அப்படிங்கிற அந்த கட்சியை அடையாளம் இல்லாமல் இருந்தது. சரி, நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஜெயலலிதா வரட்டும், அவர் வரட்டும், இவர் வரட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல அவங்களே ஜெயிச்சுட்டே வந்தாங்க. சரி, இந்த தடவை நம்ம பிஜேபி நம்ம ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஜெயிக்க வச்சா, பிஜேபி ஜெயிச்சிட்டு மோடி வந்து பிஎம் ஆயிட்டார். அடுத்தது 19லையும் என்னோட மிலிட்ரி நண்பர் என்னோட ஃபேஸ்புக்கில் இருப்பார். அவர் வந்து அவர் பேர் சக்திவேல் ராமநாதன் சக்திவேலா. அவர்கிட்ட கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் நிறைய விஷயங்கள் அந்த 370 அந்த மாதிரி தடைகள் வந்து நீங்கும், இதெல்லாம் வந்து நீக்கணும்னு அவர் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தார். மேடம், நீங்கள் ஒவ்வொன்றும் நடக்குது இல்லையா, இந்த 370 இது பண்ணிட்டேன்னா யார் வேணாலும் அங்கே வாங்கலாம் மேடம், இப்படி ஒரு விஷயம் இருக்குது மேடம் என்கிட்ட சொன்னார். சரி, அதை பண்ணிடுவோம் அப்படின்னு. அதே மாதிரி 19ல் அப்போ நான் சொல்கிறேன், இந்த 19லையும் மோடி தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை மேடம், பிஜேபியில் வந்து அவருக்கு நல்ல பெயரே இல்லை மேடம், ரொம்ப யாருமே அந்த அளவுக்கு விரும்பலை மேடம், டவுன் ஆகிட்டு தான் இருக்குது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை 19ல் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. 19ல் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய ஓட்டுகள் வந்து ஜெயிப்பார். ஜெயிச்சதுக்கப்புறம் இவர் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன அந்த 370 அதை வந்து மண்டக்கான்னு வைக்கிறேன், சரி பண்ணுவார். அந்த அந்த நீங்கள் சொல்கிற அந்த 370 வந்து பிரச்சனை தீரும். அப்படி அவர் வரலை, அப்படி அவர் பண்ணலை அப்படின்னா, நான் களம் இறங்கும்போது 22, 23 நான் களம் இறங்கும்பொழுது இதை பற்றி பேசலாம் அப்படின்னு. नको 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 तिकडे जाऊन बसा ना, व्हिडिओ टाकतो मी, तुमचा आवाज येईल ना. हे बघा तिकडे खाली जागा आहे, खूप आहे. அப்படி இல்லைன்னா நான் கிளம்ப இறங்கும்போது அதை பற்றி நம்ம கவனிப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 20லையும் 19லையும் அந்த மாதிரி நிறைய ஓட்டுகளில் அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. நான் வந்து கூடுமான வரைக்கும் டிவி பார்க்க மாட்டேன், அரசியலில் தலையிட மாட்டேன், என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்லாம் நான் வந்து கவனிக்கவே மாட்டேன். பார்த்தா 19 ஆச்சு, 20 ஆச்சு, லாக்டவுன். இந்த லாக்டவுனில் வந்து வித்தவுட் ப்ரீவியஸ் இன்டிமேஷன் பண்ணாமலேயே, ப்ரீவியஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமலேயே திடீர்னு எல்லாரையும் லாக்டவுன். எத்தனை பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் போகிறவங்க வரவங்கலாம் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்கலை. இந்த லாக்டவுன் அது ஒன்று. சரி, இதெல்லாம் ஒவ்வொன்றா பற்றி நம்ம பேச வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பா என்னுடைய வெறுப்பை மோடிஜி வந்து சம்பாதிக்கக்கூடிய முதல் காரணம், முக்கியமான ஒரு காரணம், அதுக்கு முன்னாடியே நான் வந்து மோடிஜியை தோக்கடிக்கணும்னே நான் இருந்தேன். நான் நிறைய பேர்ட்ட நான் போட்டுக்கிட்டு இருப்பேன், இந்த தடவை மோடிஜி தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட இதுலலாம் நான் போட்டிருந்தேன். முத்தாய்ப்பாக அது போக நான் வந்து லலித் கட்டலில் இருக்கும்பொழுது, லலித் கட்டல் அந்த கணேஷ் பாட்டல் ரேஷன் கடை ஒரு மாதிரியாக வந்துட்டு இருக்கு.
இங்கே வரணுமோ, ஓரமாவே போயிட்டு இருக்கேன். இப்பதான் கரெக்ட். அங்கே ரேஷன் பக்கத்தில் ரேஷன் கடையில் அந்த கடைக்காரர் இருப்பார்ல, கணேஷ் பாட்டேல் அப்படிங்கிறவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், என்ன அவர் வந்து திருப்பி மோடியை வந்துட்டாரே அப்படின்னு. திருப்பி மோடி தான் வருவா சொல்லியிருந்தார்ல. ஆனால் ஒரு சொன்னால் யாரோ ஒரு ஜோசியர் சொன்னாராம் 20 வருஷம் அப்படி இருப்பார் இப்படி. இல்லை 10 இயர்ஸ் இருப்பார். 10 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து எனக்கு பிடிக்காத 2 செயல்களை அவர் செய்வார். 2 செயல்களை அவர் செய்யும்போது என் வெறுப்பை சம்பாதிக்கும் பொழுது மோடியினுடைய ஆட்சி வந்து கவிழ்ந்து விடும் அப்படின்னு கணேஷ் பாட்டீல்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். கேட்கலாம் கணேஷ் பாட்டீல்கிட்ட. வரக்கூடியது முன்னாடியே நான் சொல்லிடுவேன். எப்போ இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா, விஜயகாந்தை வந்து என்னை மறைமுகமாக வந்து சந்திச்சுட்டு போகும்போது, மறைமுகம் வச்சு பார்த்துட்டு போகும்போது, அப்போ விஜய் பிரபாகரனும் சண்முக பாண்டியன் தான் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தான். பேசிகிட்டு இருக்கும்போது என்னை டிஷர்ட்லாம் கொடுத்துட்டு போனான் இல்லையா, நீங்கள் டிஷர்ட் போட்டுக்கோங்க, அப்பா அவங்கள டிஷர்ட் போட்டுக்க சொன்னாங்க, அப்படி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாவோட ஞாபகம் வரும். அப்படி இருந்து எனக்கு விஜயகாந்தோட ஞாபகமே வரல. ஆனால் அவன்கிட்ட ரேஸ் மட்டும் கிடச்சிக்கிட்டே இருந்தது. யார்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னே எனக்கு மண்டை காஞ்சுது. எனக்கு அது போக எனக்கு நானே ஒரு விதி விதிச்சுக்கிட்டேன். நமக்கு ஒரு ஊனமுற்ற குழந்தை பிறந்திருக்கு. அப்புறம் நம்ம வந்து மறதி நிறைய இருக்கிறதுனால நம்ம குழந்தைய நம்ம மறக்கக்கூடாது. நம்ம குழந்தைய வந்து நம்ம மறக்கவே கூடாது. நம்ம குழந்தைய நம்ம எப்போதும் நினைவிலே வச்சுக்கணுங்கிறதுக்காக 24 மணி நேரமும் குழந்தைக்கு என் கணவனை கூட யாருன்னு கேட்டவன். நான் யாரு நீ அப்படின்னு கேட்டவன். வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருப்பாரு. உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ யாருன்னு எனக்கு தெரியாது போ அப்படின்னு. அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் ஐயோ புருஷனாச்சே அப்படின்னு. அப்படி ஒரு மறதி எனக்கு. ஏன்னா குழந்தை மட்டும்தான் எனக்கு உலகம். அந்த நேரம் தான் எனக்கு அவன் வந்து டிஷர்ட் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் யாரோ நான் எப்படி இருந்தேனோ அந்த சக்திகள் மட்டும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சது. நிறைய பேருக்கு நல்லது பண்ணல, அந்த சக்திகள்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சு. இது இப்படி இப்போ 90ல் வந்து நான் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் கணேஷ் பாட்டீல்கிட்ட. அப்போ இதுக்கப்புறம் எப்போ வரும் அப்படின்னா 2024ல் வரும். எனக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்க வரும், 3 வருஷத்துக்கு ஒருக்க வரும். அந்த கணக்கெலாம் எனக்கு தெரியாது. எனக்கு அரசியலே சுத்தமாக தெரியாது. இப்படி யார்ட்டையா கேட்டு தெரிஞ்சுக்கிறது அவ்வளோதான். அப்போ இனிமேல் 24ல் வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அப்படியா 24ல் வந்தாலும் ஜெயிக்க விட மாட்டேன். ஜெயிச்சாலும் அது போலியாக தான் இருக்கும். அப்படியே வந்தாலும் மீண்டும் அதை தோக்கெடுப்பேன். ஏன்னா எனக்கு பிடிக்காத 2 விஷயங்களை அவர் பண்ணுவார் அப்படின்னு நான் அப்போவே சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு அந்த மோடிஜியை தோக்கடிக்கணும், பிஜேபி ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா கோவில்கள் எல்லாம் வந்து நிறைய கோவில்கள் எல்லாம் வெத்தலை பாக்கு வாங்கும்போது பூஜைகள்லாம் போகும்போது நான் 2 தடவை கல்யாணம் ஆயிடுச்சு, நொண்டி குழந்தை பெற்றுட்டேன் அப்படிங்கிற இதுலலாம் அந்த சனாதன தர்மிகள் வந்து என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் பிஜேபி கட்சி தான். ரொம்பவே என்னை மனசு காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. கோவில்களாக இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும், அந்த மாதிரி விடையரசு மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா இல்லை விவகாரத்து ஆனவங்க மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுமே ஒழிஞ்சு சாஸ்திரப்படி இடமில்லை, சம்பிரதாயப்படி இடமில்லை அப்படிங்கிற அந்த காயங்கள் எல்லாம் ஏன் எங்கள் பெரியப்பாவே என்னுடைய பெரியம்மாவோட ஹஸ்பண்டு அவரே என்னை ரொம்ப காயப்படுத்தி புண்படுத்தி பேசியிருக்கிறார் பல தடவைகள். நான் அதை இப்போ தான் முதல்ல சொல்கிறேன். நான் சாஸ்திரப்படி இடம் இல்லை, 2வது கல்யாணம் பண்ணிட்டே, ஆனால் அதெல்லாம் கிடையாது, சாஸ்திரப்படி இடம் இல்லை, நீ சும்மா உலக வாழ்க்கைக்கு பண்ணிட்டு இருக்க என்னெல்லாமோ சொல்லி என்னை ரொம்ப காயப்படுத்தியிருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி நமக்கு வெத்தலை வாக்கு கொடுக்க வரும்போது நம்ம இடம் வரும்பொழுது வந்து யாருக்கிட்டையோ அப்படி பேசுகிற மாதிரி பேசிட்டு நம்ம இடத்த ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஆள்கிட்ட போவாங்க. இந்த மாதிரி பக்கரை புத்திலாம் அவளுக்கு நிறையவே இருக்கு. இதுக்கு பேர் சனாதனமா? இதுக்கு மேலே நம்ம பிஜேபி வளர விட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்படி நிறைய அடுக்கலாம். கோவிலுக்கு போனால் நிம்மதியாக சாமி கும்பிட முடியாது. நம்ம கோவிலை விளக்கேற்றிக்கிட்டு இருப்போம், வேணும்னா குறுக்க கையை விட்டு நிப்பாட்டுறது, சண்டைக்கு ஏதாவது கேட்டாலே சண்டைக்கு வர்றது. கோவில் சுத்தம் என்பதே கிடையாது. கோவிலில் வந்து கோவில் இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டு இருக்கட்டும், அது இருக்கட்டும், பாத்ரூம்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூர துணியை கொண்டு அங்கே கொண்டு தீட்டுக்கு பேடை கொண்டு வைக்கிறது, இந்த மாதிரி கூத்தெல்லாம் கவனிச்சுதா பிஜேபி அரசு? எத்தனையோ பேருக்கு நான் ஆன்மீகர்களுக்கு நான் தகவல் சொல்லியும் இதை கொஞ்சம் கவனிங்க, அது போய் என் சர்க்கிளில் இருக்கிற நண்பர்கள்ட்டையும் சொல்லியும் கவனிங்கன்னா ஒருத்தரும் அதை கவனிக்கல. அப்புறம் இதுலலாம் என் மனசுல ரொம்ப காயப்பட்டுச்சு. இதெல்லாம் தாண்டி எனக்கு அம்னீஷியா
இன்னைக்கு இப்பதான் விஜயகாந்த் இறந்து போய் 48 நாட்களுக்கு அப்புறம் தான் விஜயகாந்த் பத்தின நினைவுகளே வருது. அது வரைக்கும் நான் வந்து சும்மா மேலாப்புல தான் நியூஸ் பார்ப்பேன், அந்த அளவுக்கு நான் கவனிக்க மாட்டேன். மோடிஜி என்ன சொல்றாரு? मैं विजयकांत का पत्नी को देखना चाहता हूँ, मैं विजयकांत का पत्नी को देखना चाहता हूँ அப்படின்னு எப்ப சொன்னா? விஜயகாந்த் உயிரோட இருக்கும்போது சொல்லியிருக்கிறாரு. விஜயகாந்த் அப்படி கட்டி அணைக்கிறாரு. 2 பேரும் யார் யாரெல்லாமோ நிக்கிறாங்க. அதுல வந்து விஜயகாந்த் நிறைய சேவைகள்லாம் பண்ணியிருக்கிறாரு, அது பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கறதுனால அவரை இறுக்கி அணைக்கிறாரு மோடிஜி. அதுக்கப்புறம் சில இதெல்லாம் பார்க்கும்பொழுது ராமகிருஷ்ணன் அண்ணா அமர் சேவா சங்கம், ராமகிருஷ்ணன் அண்ணா இருக்கார் இல்லையா, ஆய்க்குடி, தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி அமர் சேவா சங்கம் ராமகிருஷ்ணன் வீல் சேர்ல உட்காந்துருப்பாரு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி முதுகெலும்பு பூரா கழுத்துக்கு கீழே உணர்வுகள் இல்லாத நிலையில் அவர் அதுக்கு முன்னாடியே அண்ணா டீச்சரா ऐका ना कशाला आवाज देते, टाम टाम कशाला मारते? आवाज करू नका, बाजू नका, आवाज ना टक 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 मत मारो. அண்ணா வந்து அதுக்கு முன்னாடியே அண்ணா வந்து இந்த மாதிரி நீ டீச்சரா போவ அதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் நான் நம்பவே இல்லை. அந்த கதையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த ராமகிருஷ்ணன் அண்ணா பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியாகிய இந்த ஹேமாவதியினுடைய ஆசீர்வாதம் பெற்றவர் ராமகிருஷ்ணன் அண்ணா. அந்த ராமகிருஷ்ணன் அண்ணாவே மோடிஜி வந்து பார்த்து டச் பண்ணி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத நான் எதில் பார்த்தேன்? யூடியூப்ல பார்த்தேன்னா ஃபேஸ்புக்கில் எனக்குள்ள ஒன்று பார்த்தேன். அப்போ இது வரைக்கும் அப்பா நாம ராமகிருஷ்ணன் அண்ணாவை சொல்லியிருந்தோமே, அண்ணா அந்த அளவுக்கு ரீச் ஆயிட்டாளா அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு இருந்தது. அந்த ராமகிருஷ்ணன் அண்ணாவை மோடிஜி வந்து தொட்டிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் இவருக்கு கிடைச்சிருக்கு. விஜயகாந்த் நான் வந்து பிரபஞ்சத்தை தாண்டின, நான் வந்து ரதினா, அவன் வந்து மன்மதன். பிரபஞ்சத்தை தாண்டின சக்திக்கும் பிரபஞ்சத்து சக்திக்கும் இடையே உள்ள இணைப்பை ஏற்படுத்துவது ரதி மன்மத பானம். 5 பானங்கள் இருக்கு இல்லையா, 5 பானங்கள் மன்மத பானங்கள்னு பேரு. அந்த மன்மத பானங்கள் அது ரதி நான்னா, அவர் வந்து மன்மதன், விஜயகாந்த் வந்து மன்மதன். சித்ரா பௌர்ணமி போது, ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி சாதாரண பௌர்ணமியின் போது நாங்க அந்த தண்ணீர் இருக்கிற இடம், கடல், நதி, நீர், ஊரெல்லாம் சுற்றி மலைப்பிரதேசம் அங்கெல்லாம் போய் நாங்கள் தியானம் பண்ண 2 பேரும் போவோம், நானும் விஜயகாந்தும். அப்படிப்பட்ட அந்த விஜயகாந்த்ல இருந்து ஒரு வைப்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். அது என்னோடது, அது என்னுடைய வைப்ரேஷன். அவனுக்கு தான் யாருங்கிறதே தெரியாம இருந்தது அந்த விஜயகாந்த். அவனுக்கு நான் தான் சின்ன வயசுல இருந்து, சின்ன குழந்தையில இருந்து அவ அப்பா தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃப்ரெண்ட் ஆறாரு. அவ அப்பா செல்வராஜ், திருலோக சந்தர், அதுக்கப்புறம் நிறைய டைரக்டர்ஸ்லாம் வருவாங்க நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் பழைய காலத்தில் ஒரு கமிஷனர் இருந்தார், அந்த கதையெல்லாம் அப்புறம் போகும். நம்ம ஏதோ சொல்ல வந்துட்டு ஏதோ ஒன்று இட்டான்னு போகக்கூடாது. அப்போ அந்த விஜயகாந்த் என்னுடைய சக்தி, நானும் விஜயகாந்தும் ரதி மன்மத பானம், அந்த சக்தியை கட்டி அணைச்சிருக்கிறாரு யாரு? மோடிஜி. இவ்வளவு இருந்து ஏன்னா இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்க மோடிஜிக்கு நான் ஏற்கனவே பிரபஞ்சத்தை தாண்டின சக்தி என்னுடைய ஆசீர்வாதம் இருந்ததுனாலதான் இவ்வளவு தூரம் அவர் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு, கடந்து வந்திருக்கிறாரு. புரியுது? அதுக்காக நான் கடவுள்னு சொல்லிக்கல, நான் கடவுளே கிடையாது. என்ன மிஞ்சி ஒரு சக்தி இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு உயிரை கொடுப்பது, ஒரு உயிரை எடுப்பது அப்படிங்கிறது எனக்கு முடியாது. நான் உயிரை கொடுத்துருக்கேன் யாருக்கு? நான் 10 மாசம் 5 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து 6வது மாசம் பனிக்குடம் எல்லாம் போய் தண்ணி எல்லாம் பனிக்குடம் உடஞ்சி தண்ணி எல்லாம் லீக்க கொஞ்சமா போய் 6வது மாசம் ரொம்ப திணறி கஷ்டப்பட்டு 7வது மாசம் ஆரம்பத்துல பிரசவத்துல நான் பெற்றிருக்கேன், குழந்தை பெற்றிருக்கேன். ஏன்னா என்னால சுமந்து பெற்று தான் ஒரு உயிரை தான் உருவாக்க முடியும். ஆனா இத்தனை ஜீவன்களை உருவாக்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது, மேல இருக்கிறவனுக்கு தான் இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கும். அதுல ஏதோ ஒண்ணு எனக்கு இருக்கு, அவ்வளவுதான். எல்லாத்தையும் என்னால கிழிக்க முடியாது.
சிலதான் கிழிக்க முடியும், சிலதெல்லாம் கிழிக்க முடியாது. அப்போ அந்த மன்மத பானம் யாரு? நானும் அவனும் விஜயகாந்தம். அவரை அரவணைச்ச புண்ணியம், என்னுடைய டைரக்ட் ஆசீர்வாதம் கிடைச்ச புண்ணியம். அப்புறம் இளையராஜா, இசைஞானி இளையராஜாவுடைய தனித்தன்மை என்ன? எத்தனையோ இசையமைப்பாளர்கள் இருந்திருக்கிறாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ். ஆனா இளையராஜாவுக்கு மட்டும் ஒரு தனித்துவம் உண்டு அப்படின்னா அவருக்கே தெரியாது. பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியை உணரக்கூடிய அந்த இது வந்து இளையராஜாவுக்கு உண்டு. அதை அவருக்கு உணர்த்தியது இந்த பூர்ணிமா, இந்த பாரதி தான் அவருக்கு உணர்த்திருக்கிறேன். அந்த இளையராஜா அன்னக்கிளி படத்தும் போது அவருக்கு சாங்ஷன் ஆகணும் அப்படிங்கும்போது என்கிட்ட யாரு கேட்கிறாரு? பஞ்சு அருணாசலமும் புலைமை பித்தனும் இங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு கால் வருது. அதுக்கப்புறம் இளையராஜாவுக்கு ஃபோன்லேயே நான் வந்து அவர் யாருங்கிறத நீ இந்த மாதிரி அம்பிகையை ஏற்றுக்கிட்டா, அம்மனை நீ கும்பிட்டேன்னா உனக்கு விபூதி கும்பிட்ட வச்சுக்கிட்டேன்னா உனக்கு சாங்ஷன் ஆகும். அந்த கதையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட அதுக்கப்புறம் மங்களசுந்தரி தியேட்டரில் வந்து என்னுடைய அரவணைப்பை பெற்றவர். நான் அவரை இறுக்கி அணைச்சி அவர் யாருங்கிறத உணர்த்தி வீணை, கங்கை அமரன், பாஸ்கர், இவங்க 3 பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் MS விஸ்வநாதன் என்னை பற்றி கேள்விப்பட்டு வேகமாக தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு ஓடி வந்தார். நீ ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டுன்னு சொன்னியாமே, எனக்கு என்னுடைய குரலின் தன்மை என்ன சொல்லு அப்படிங்கிறது, அவருடைய குரல் தன்மை என்னங்கிறத நான் அவருக்கு உணர்த்திருக்கிறேன். அதற்கப்புறம் இந்த பாட்டு, பூதையின் திருப்பாவை வாசகனின் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான், கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான், மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் உலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான், ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். அந்த நபர் வந்திருந்தாரு, பேர் மறந்துச்சு எனக்கு. அவர் வந்திருந்தாரு. என் குரலினுடைய தன்மை என்ன சொல்ல விடு. ஜெயச்சந்திரன் வந்திருந்தாரு, ஜெயசுதாஸ் வந்திருந்தாரு. அப்படி ஒவ்வொருத்தரா வந்துட்டு எனக்கு ஒவ்வொரு பேரா வச்சுட்டு போவாங்க. அந்த இளையராஜாவையும் இந்த மோடிஜி அரவணைச்சிருக்கிறார். எவ்வளவு புண்ணியம் செஞ்சும் என்ன செஞ்சிட்டாரே? எதுக்கோ விஜயகாந்த சந்திக்க ஏதோ ஒரு சந்திப்பு நடக்குது. விஜயகாந்துக்கா பத்தினிக்கோ தேக்னா ஜாத்தாவும் முடிஞ்சுது. இந்த அம்மையார் வந்தா அப்போ விஜயகாந்தோட முகத்தை அப்படி பார்த்துக்கணும், அப்படி சலிப்போட மூஞ்சி அப்படி திருப்பியிருப்பார். அவருக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிக்கல. விஜயகாந்துக்கு பத்தினிக்கோ தேக்னா ஜாத்தாகும் அப்படின்னு சொன்ன அந்த சப்தம் அவனுக்கு பிடிக்கல, விஜயகாந்துக்கு பிடிக்கல அப்படின்னு. அதை வந்து நல்லா ஒத்து கவனிங்க. அதை மட்டும் கிளிப்பிங் போட்டு திரும்ப 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 பாருங்க. அதுல ஒரு சலிப்பு தன்மை இருக்கும், விருப்பமின்மை இருக்கும். அதுக்கப்புறம் 1994 நியூ இயர் அன்னைக்கு விஜயகாந்த் வந்து தன்னுடைய மடியில அந்த முதல் குழந்தை பிரபாகரனம், விஜய் பாரதி, அவனோட ஒரிஜினல் பேரு விஜய் பாரதி. இந்த பன்வதி தான் அவனுக்கு விஜய் பிரபாகரன் மாத்தினான். இந்த தரித்திரியம் பிடிச்சவதான் என் பேர் வைக்க கூடாதான், என் மேல உள்ள ஆங்காரம், கோபம், துவேஷத்துல பாரதிங்கிறத எடுத்துட்டு விஜய பிரபாகரன் மாத்தினவா அந்த தரித்திரியம் பிடிச்சவா. கிளிப்பிங்ல எல்லாரும் போடுறாங்க, அவன் பேசணும். எனக்கு என் வாழ்க்கையில எல்லாமே என் மனைவி தான், என் மனைவி தான் கண் கண்ட தெய்வம், கால் கண்ட தெய்வம், மூக்கு கண்ட தெய்வம் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் அந்த கிளிப்பிங், ஒரிஜினல் கிளிப்பிங்க நீங்க ஒரிஜினல் வீடியோ பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல அவன் மனைவி இப்படி அழுத கண்களோட உட்கார்ந்துருப்பா. சேத்துக்குள்ள சாரி கட்டிட்டு, பூவை போட்டு சாரி கட்டிட்டு. அந்த 2வது குழந்தை அவன் அம்மாட்ட இருக்கு. அதுக்கு டைஃபாய்டோ ஏதோ வியாதி, உடம்பு முடியாம இருந்திருக்கு. அந்த குழந்தையை விட்டுட்டு அந்த குழந்தைய கூட கவனிக்காம டிசம்பர் 26ஆம் தேதி வந்து என்னை வந்து கடத்திட்டு போய் என் மூஞ்சியில ஆசிட் ஊத்த வந்து இவ்வளோ அடிச்சு நொறுக்கி இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தியால் கைது செய்யப்பட்டு 5 நாட்கள் லாக்அப்ல இருந்து விஜயகாந்த் அவளை வந்து ஜாமீன்ல எடுக்கும்போது சொல்றாரு, உனக்கு நக்கீரன் கோபால்லாம் தெரியுமாமே, வீரப்பன் சிந்தன கடத்தல வீரப்பன்லாம் உன் ஃப்ரெண்டாமே, ஏன் ஈழத்தமிழ் பிரபாகரன் கூட உன்னுடைய ஃப்ரெண்டாமே, நீ இவ்வளோ பெரிய ஆள்னு தெரியாம நான் வந்து கல்யாணத்துக்கு அவசரப்பட்டுட்டேன், இல்லை எங்க அக்கா பண்ண வேலை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நொந்து போயிடும். அந்த சம்பவம் உண்மை என்றால் இந்த பன்வத் वीडियो चालू है तुम्हारा, तुमसे दोघीचा आवाज येईल. அந்த சம்பவம் உண்மை என்றால் பிஜேபி அரசு
அதள பாதாளத்துல தோல்வி அடையணும். மே விஜயகாந்த் கா பத்னி கோ தேக்னா ஜாத்தா ஹூம். எப்படி சனாதன தர்மம் என்ன சொல்லுது? எப்படி சனாதன தர்மம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் எந்த பொண்ணு வேணாலும் இருக்கலாம். ஒரு பெண் இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், நண்பியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், கிளாஸ்மேட்டா இருக்கலாம், பிளேமேட்டா இருக்கலாம், ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், யாரு வேணாலும் இருக்கலாமா. ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டு தாலிய கட்டிட்டு குழந்தையெல்லாம் பெத்துட்டான்னா அத்தனை பெருமையும் இந்த பொண்டாட்டிக்கு தான் சேருமா. இதுதான் சனாதன தர்மம். இதுதான் மனுநீதி சொல்லுது. இதைத்தான் கொண்டப்பட்ட மாமாக்கள், மாமிக்கள், 9 கஜ புடவை மாமிக்கள், பிராமணாக்கள் இதைத்தான் சொல்லுவா. என்ன இருந்தாலும் பொண்டாட்டிக்கு தான் மரியாதை உண்டு. ஆம்படையாள்னு ஒருத்தி வந்தாச்சு, அவளுக்கு தான் எல்லாம் கொடுக்கணும். நீ அந்த சனாதனத்தை நீ ஃபாலோ பண்ண, நான் அதை ஒடிக்கிறேன். சின்ன வயசுல இருந்து, சின்ன குழந்தையில இருந்து விஜயகாந்த், அழகர்சாமி நாயுடு இவங்கெல்லாம் என்னை பார்க்கும்போது என்னோட பையனுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கு, நீ சரிப்படுத்துறியா ஆண்டாள் அப்படின்னு அழகர்சாமி நாயுடு என்னை கொஞ்சி பேசுறாரு. என்கிட்ட பேசும்போதெல்லாம் அப்படி முட்டு போட்டு என் லெவலுக்கு, நான் குழந்தைப்போ என் லெவலுக்கு இறங்கி கையை பிடிச்சிட்டு என்கிட்ட கொஞ்சி பேசுவாங்க. என் பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னோடனே, உன்னோட பையனை வந்து என்னோட ஊருக்கு திருநாவுக்கரசு ஸ்கூலுக்கு அனுப்பு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். விஜயகாந்த் வரான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஆண்டாள்னு ஒரு பொண்ணு வர சொன்னாலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கா ஆண்டாள் யாருன்னே இவருக்கு புரிய மாட்டேங்கிறது. யாருக்கு? திருநாவுக்கரசு அந்த தம்புசாமிக்கு. அப்புறம் தான் அவர் யோசிச்சாரு, நம்ம எல்லாரும் அந்த பொண்ணுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம், ஒருவேளை ஆண்டாள் இதுதான் இருக்கும். அப்புறம் ஃபோன் வருது, இந்த மாதிரி நாங்கள் தான் அனுப்பிச்சிருக்கோம், ஆர் செல்வராஜ்ட்டு வந்து ஃபோன் வருது. அப்புறம் என்னை கூப்பிட்டு விடுறாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த நேரம் விஜயகாந்த் வந்திருக்கிறான். விஜயகாந்த் கண்களோட கண்கள் நாங்க பாக்குறோம், அந்த ஜன்னலை வச்சுதான் நாங்க சந்திக்கிறோம். வீடியோ மேய்கா முதல்ல சந்திக்கிறோம் நாங்க 2 பேரும். அப்பதான் சந்திக்கிறோம். நான் அப்ப சின்ன குழந்தை, அவன் பெரிய வாலிபன். அப்பதான் அவனுடைய பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு அவன் சில ப்ளீஸ் அப்பதான் அவனுக்கு வந்து நான் உபதேசம் கொடுக்குறேன். அவனுக்கு என்ன வாழ்க்கையில நடந்ததோ அதை கண்டுபிடிச்சு அதை தக்கன உபதேசம் பண்ணதுலேருந்து அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி ஊருக்கு வர ஆரம்பிச்சான், கிருஷ்ணாபுரத்துக்கு வந்துட்டு என்னை கூட்டிட்டு ஒவ்வொரு இடமா, வைகை டேம் விளையாட கூட்டிட்டு போவான், சறுக்கு மரம் விளையாடுவான். அந்தோ இந்த மாதிரி இடங்கள்லாம் எனக்கு காட்டுவான், சுட்டி காட்டுவான். அந்தோ இந்த இருக்குல்ல இதெல்லாம், இந்த ஊஞ்சல் விளையாட காட்டுவான், ஊஞ்சல் காட்டுவான், அந்த சறுக்கு மரம் கூட்டிட்டு போவான். இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் விஜயகாந்த் வந்து என்னை சின்ன குழந்தையில கூட்டிட்டு போவான். சின்ன குழந்தையில இருந்து என்னை பவானி 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 ஆண்டாள் பவானி இப்படி சொல்லி கூப்பிட்டுட்டே போவான். ராசி ஸ்டுடியோவுக்கு போவான். ராசி ஸ்டுடியோல போயிட்டு என் கூட சேர்ந்து போட்டோலாம் எடுத்திருக்கிறான். அப்பல இருந்து அவனை சினிமால நடிகராக்குனது நானே. அவனுக்கு என் சக்தியை மாத்தி விட்டு அவனுக்கு நான் இவன் எப்படி மாத்துறா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைரக்டர்ஸ், ஒளிப்பதிவாளர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் அவனுக்கு மாத்தும் போது என்ன கல்யாணி கிட்ட இருந்து சக்தி எடுத்து தான் அவனை மாத்துறேன். சக்தி எடுத்துதான் அவனை மாத்துறேன். அத்தனை பேரும் அப்பல இருந்து அவனை நடிகர் ஆக்குனதுல இருந்து, நடிகர் ஆனவன் எம்ஏ காஜாட்ட சொல்லி இவனை இனிக்கும் இளமை படத்து மூலமா அறிமுகப்படுத்துன்னு சொல்லி அறிமுகமானதுல இருந்து அதுக்கு அடுத்து அகல் விளக்கு படம், ஆர் செல்வராஜ் இவனை வச்சு படம் போடலாமா? போடலாம். அந்த புது நடிகை ஒருத்தி அறிமுகமாக்குறா. அதுல வந்து என்னுடைய பேர் பூர்ணிமா போட்டு ஒவ்வொரு போட்டு எல்லாம் போட்டா அவனை அதுல இருந்து. அதுக்கப்புறம் அகல் விளக்கு படத்துல அவனை கூப்பிட்டு பௌர்ணமி உபதேசம் நான் பண்றேன், சித்திரகுப்தன் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அந்த உபதேசம் நான் பண்ணி, யாருக்கு? விஜயகாந்துக்கு பண்ணி அவன் யாருங்கிறத உணர்த்தி, நாம் 2 பேர் பூர்வஜன்ம காதலர்கள் அப்படிங்கறத உணர்த்தி, ரதிமன்மத அந்த பானத்தினுடைய தன்மை என்னங்கிறத உணர்த்தி அவன் ஆளாக்கி, அதற்கப்புறம் அடுத்தடுத்து படங்கள்லாம் வரும்போது என்னை வந்து பார்த்துட்டு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாங்க 2 பேரும்
மலைகள் காடு மலைகள் ஒவ்வொரு இடத்துக்கும் என்னை, அப்போ நான் சின்ன குழந்தை, நான் டாய்லெட் போனால் முதற்கொண்டு என்னை கழுவி விடுவான், என்னை கூட்டி போகிற இடத்துல எனக்கு ஃபுல்லாக என்னை குளிப்பாட்டி விடுவான், எனக்கு புதுசாக ட்ரெஸ்ஸு ஜெட்டி எல்லாம் வாங்கி கொடுப்பான், ஃப்ராக் வாங்கி கொடுப்பான், வளர வளர எனக்கு பேண்ட்டு டிஷர்ட்டு வாங்கி கொடுத்து தலையெல்லாம் பின்னி விட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணி விடுவான். சின்ன வயசுலேருந்து நான் அவனை அணுவாக செதுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன அவனுக்கு சண்டை காட்சிகள், நீ டூப்பு போட்டு நடிக்கக்கூடாது, நீயாவே நடிக்கிட்டு அவனுக்கு சக்தியை மாற்றி விட்டுருக்கேன். 1989 டிசம்பர் 12ஆம் தேதி எங்களுடைய திருமணம். அதுக்கப்புறம் 1990 ஜனவரி மாதம் அவள் அப்பாவுக்கு நாங்கள் போய் கர்மம் பண்ணியிருக்கோம் காசியில். திருமணத்திற்கு அப்புறமும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாங்கள் சந்திப்போம். ஏன் நாங்கள் 2 பேர் காம கல்யாட்டமாக நடத்திட்டு இருக்கிறோம். அவனை தேடி வர்றவங்க எல்லாருக்கும் இவங்கிட்ட இருந்து சக்தி போய் எல்லாரையும் வாழ வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான். அவனுக்கு திருமணம் ஆனாலும் நாங்கள் 2 பேரும் போவோம். அதுக்கு பேர் கள்ளக்காதல் இல்லடி வருது எனக்கு. ஆனால் மேலிடத்துல வந்து உத்தரவு, வார்த்தைகளை அளந்து விடுங்க மேடம், கவனமாக விடுங்க, அவளை பட்டி மட்டும் பேசுங்க, எச்சரிக்கையோட இருங்க, மற்றெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதுலேருந்து எல்லாம் நான் பண்ணி அப்புறம் எனக்கு வந்து மீனாட்சி திருவிளையாடு இது எனக்கு சிவபெருமான் வேஷம் போடணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா உடனே இயக்குனர் சங்கத்துக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து கே சங்கர் கரெக்டாக பேசுகிறாரு, என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் ஆசைப்படுறான். இல்லை எனக்கும் அந்த மாதிரி என்னுடைய ஓட்டம் இருந்து நான் வந்து மீனாட்சி மதுரை மீனாட்சி பற்றி படம் எடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போதே உன்னோட கால் வருது எனக்கு, விஜயகாந்த் போடு அப்படின்னு. விஜயகாந்தோட ஆசையை நிறைவேற்றி அவனுக்கு ருத்ரதாண்டவன் சொல்லி கொடுத்து ஆட வச்சு இவ்வளவு நான் ஒவ்வொரு இதுவும் நான் நிறைவேற்றிருக்கிறேன். அவன் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சேன், அவனை பிரதமர் ஆகணும்னு நினைச்சேன். அத்தனை கனவுகளை உடைச்சவள்ளி இந்த பிரேமலதா. அவ்வளவு நான் சாதிக்க வச்சிருக்கேன் அவனை. விஜயகாந்த ஒரு ஆள் அவ்வளவு ஒவ்வொரு விஷயமும் அவனை சாதிக்க வச்சு கொண்டு வந்திருக்கேன். தொட்டு தாலின்னு ஒண்ணு கட்டிட்டானா, 2 புள்ளன்னு ஒண்ணு பெத்துட்டானா. ஏற்கனவே விஜயகாந்த்கா பத்தினிக்கா தேக்கனா ஜாத்தாகும் சொல்லி அவளை பார்த்தியா, 1 பன்வதி வந்துதா, முடிஞ்சுதா. என்னுடைய ஆசீர்வாதம் ராமகிருஷ்ணாவை கட்டிப்பிடிச்சது, இளையராஜாவை கட்டிப்பிடிச்சது, விஜயகாந்தை கட்டிப்பிடிச்சது. அந்த யோகத்தினால தான் இன்னைக்கு டம்மி பீஸா முதலமை பிஎம் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார். டம்மி எப்போ வேணாலும் டமக்குன்னு விழலாம், விழ போறாரு, விழலாம் இல்ல விழ போகிறார். காரணம் அடுத்தது வருது. அடுத்து என்ன பண்ணீங்க? விஜயகாந்த் செத்து போனதுக்கு அப்புறம் விஜயகாந்த் செத்து போயாச்சு. அது என்ன விருது? பத்மபூஷன் விருது. பத்மபூஷன் விருது யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும் பத்மபூஷன் விருது? ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள். உண்மையான பொண்ணு, உண்மையான பெண்மணியை ஒதுக்கி கீழே தப்பு. ஏன்னா 10 தாலி அறுத்துட்டேனா, நானு நொண்டி குழந்தைய பெத்துட்டேனா. இல்ல உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சாலும் என்ன உளவுத்துறைக்கு இன்னமா தெரியாமலா இருக்கு? அவருடைய வெற்றிக்கு பின்னாடி, விஜயகாந்தோட வெற்றிக்கு பின்னாடி காரணம் அப்படிங்கறத உளவுத்துறை கண்டுபிடிக்காமலா இருக்கும். இந்த ஹேமாவதி தாங்கிறத சனாதன தர்மப்படி நான் 10 தாலி அறுத்தவ, 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டவ, 2 கல்யாணமும் போச்சு. விஜயகாந்தோட சேர்த்து 3 கல்யாணம். அது போக ஊனமுற்ற குழந்தைய பெற்று அந்த குழந்தை செத்து போயாச்சு. அதனால எனக்கு மதிப்பு கிடையாது. இதுதான் சனாதன தர்மம் சொல்லுது. என்னைய ஒதுக்கிட்டு அணுவா நான் அவனுக்கு எல்லாம் நான் செஞ்சிருக்கேன். அவனை கொண்டு வந்தது நானே. என்ன ஒதுக்கிட்டு அவன் சாகிறதுக்கு காரணமா இருந்தா அவனை தினம் 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 சித்திரவதை பண்ணி அந்த பிரேமலதா அப்படி கொடுமைப்படுத்திருக்கான். அந்த பிரேமலதாவை கூப்பிட்டு பத்மபூஷன் விருத இந்த அமித்ஷாவும் இந்த மோடியும் கொடுத்திருக்கீங்க திரௌபதி முர்முகையால. அந்த அம்மாக்கு என்ன தெரியும்? நீ கொடுக்க சொன்னா கொடுக்குது, அவ்வளவுதான். ஆனாலும் அதற்கு தண்டனை உண்டு. தெய்வம் கொடுக்கும். என்ன உளவுத்துறை இருக்குது இன்னைக்கு? என்னமோ மோடி வந்து விஜயகாந்த் யாரு? விஜயகாந்த் யாரு? விஜயராஜன் நாயுடு. விஜயராஜன் அழகர் சுவாமி நாயுடு. அவர் யாரு? விஜயகாந்தோட ஒரிஜினல் பெயர் என்ன? விஜயராஜன் அழகர் சுவாமி நாயுடு. நான் யாரு? பூர்ணிமா விஜயராஜன் நாயுடு. எனக்கு எல்லாரும் என்னை பூர்ணிமான்னு சொல்லுவாங்க, ஹேமாவதினு சொல்லுவாங்க. அப்படி எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் கழிஞ்சது. அந்த யோகத்தின்படி பார்த்தால், அதன்படி பார்த்தால் சந்திரபாபு நாயுடு. சந்திரா என்றால் பூர்ணிமா, சந்திரா என்றால் நிலா. சந்திரன் பாபு சந்திரா நாயுடு ஜெயிச்சிட்டார். டேலி ஆகுதா கணக்கு?
கணக்கிட்ட. ஆனாலும் இந்த நபர் என்ன செஞ்சாரு? சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சிருக்காருல, அவர் போய் சீட்ல உட்காரலாம்ல, பிஎம் சீட்ல அவர் போய் உட்காரலாம்ல. எதுக்கு விட்டு கொடுக்குறாரு? மோடிக்கு எதுக்கு விட்டு கொடுக்குறாரு? அதுக்குதான் வச்சுதா. இன்னொன்னு, என்னுடைய கணிப்பின்படி நான் முழுக்க நான் சொன்னது 100% மோடி வரக்கூடாது, மோடி வரமாட்டார், மோடி கவுக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய முடிவு. என்னுடைய முடிவு என்னைக்குமே பொய்யாகாது. இப்ப என்னமோ ஒயராமே, காப்பர் ஒயருங்கிறாங்க, பிளாஸ்டிக் ஒயர், ஏதோ ஒரு உளவுத்துறையாமே அது பேரு, அது வந்து கண்டுபிடிச்சிருக்காமே. இத்தனை ஓட்டு வித்தியாசத்துல இந்த மாதிரி நிறைய கள்ள ஓட்டு நிறைய விழுந்திருக்கு அப்படின்னு ஏதோ செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது. உண்மையிலேயே மோடி அரசு ஜெயிக்கவே இல்லை, பிஜேபி அரசு ஜெயிக்க கூடாது. 10 தாலி அறுத்தவன் சொல்லிட்டு என் சமுதாயத்துல மதிப்பு இல்லாம என்ன இந்து சமுதாயம் என்ன ஒதுக்கி காரி துப்புதில் அந்த பிராமணனும் அந்த மத்த சமுதாயங்களும் எப்படி கழிச்சு கட்டுறீங்க? நாங்களாம் வெளியில மேல வரக்கூடாதாமே, நாங்களாம் மேல ஒதுக்கி வரக்கூடாதாமே? ஒரே புருஷனுக்கு தாலி கட்டி நல்ல குழந்தைய பெற்றிருந்தா மட்டும்தான் வரலாமாமே? ஆன்மீக பாதைக்கும் வரலாமா, இந்த மாதிரி அரசியல் பாதைக்கும் நாங்க அப்படி இருந்தாதான் வரலாமா? சபாஷ், அருமை. அப்படிப்பட்ட அந்த பிஜேபியை நம்ம ஏன் கீழே தள்ளக்கூடாது? ஏன் கவுத்தக்கூடாது? எத்தனை பேரை நீங்க காயப்படுத்தினீங்களோ? பிரேமலதாவை கூப்பிட்டு பத்மபூஷன் விருதை நீங்க கொடுத்தது மாபெரும் தவறு. உலகத்துக்கு ஒப்பிச்சுக்கு சரியா இருக்கலாம், உலகம் பாராட்டலாம், உலகம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். கட்டிட மாதிரி செத்து போனவனுக்கு பத்மபூஷன் விருது, அதுவும் அன்றாடம் அவளை சித்திரவதை பண்ணி அணுவா சித்திர பண்ணி கொலை பண்ணின கடைசியில சாகும்போது கூட அவ கெஞ்சுறான், எனக்கு பாரதியோட போட்டோ பார்க்கணும், போட்டோவையாவது காட்டுன்னு அவ கெஞ்சி இருக்கிறான். ஈவு இறக்கமே இல்லாம அந்த ரூமை விட்டு வெளியில வந்திருக்கிறான். டாக்டர் வந்து என்ன சொல்றாரு? நீங்க போய் பேசுங்க, அவர் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு, நீங்க பேசினாதான் பதில் சொல்லுவாருன்னு கூட அவன் மதிக்காம வெளியில வந்து நின்றுருக்கான்னா, அப்ப அவருடைய விருப்பம் என்ன? விஜயகாந்தோட விருப்பம் என்ன? பாரதியை பார்க்கணும். இங்க எனக்கு இங்க டெலிலிங்க் எப்படி கிடைக்குதுன்னா, எங்க அத்தை பையன், என்னோட அத்தை பையன் வந்து பாரதி விழான்னு ஒரு நடத்துவாரு. அவர் வந்து மும்பைக்கு வந்திருந்தாரு. இந்த மாதிரி இந்த மாசம் வந்து பாரதி விழான்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாரு, ஒவ்வொரு ஊர்லயா போய் நடத்துவாங்க. அப்படி நடத்தும் போது மும்பைக்கு வர்றாங்க. மும்பை தமிழ் சங்கம், அது என்ன ஊரு, இப்ப கூட போயிட்டு வந்தோமே, பாஷி தமிழ் சங்கத்துல அத்தானும் அத்தானோட மன்னி, அத்தானோட ஒய்ஃபும், அதான் எங்க அத்தை பையன். அத்தான்னா அக்கா புருஷன் இல்ல, ஐத்தா அப்படின்னு பிரேமலதா கொஞ்சம் அக்கா புருஷன் மடியில படுத்துக்கவும் கட்டி பிடிச்சுக்கவும், புருஷன் முன்னாடி விஜயகாந்த் முன்னாடிய மறுவீடு போயிருந்தப்போ கொடுத்துருக்க அக்கா புருஷன்கிட்ட மடியில படுத்து உரல்றா. இந்த என்ன பொம்பளை, அவனுக்கு அப்பவே அருவருப்பாயிடுச்சு, வெளியில வந்துட்டானா எந்திரிச்சு. அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பான். எப்படி ஐத்தா. ஆனா நாங்களாம் எங்க ஐத்தானெல்லாம் அப்படி, எனக்கு அத்தை பையன், அவளுக்கு அக்கா புருஷன், நாங்கெல்லாம் அத்தை பையனை தான் அத்தான்னு சொல்லுவோம் என்ன. ஆனா எங்க அக்காவோட புருஷன்லாம் ஐத்தான்ல, நான்லாம் அத்திமேர் குத்திமேர்லாம் கூட அவன் டிஸ்டன்ஸ்ல தான் நான் இருப்பேன். இதே விஜயகாந்த் தான் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், அக்கா புருஷன்லாம் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு. அனுபவம் தான் பொண்டாட்டி பண்ண கூத்து அனுபவம். உடம்பு முடியாத அந்த விஜயகாந்த கூட்டிக்கிட்டு மேடையில இழுத்துட்டு வர்றா, தன்னை பொதுச் செயலரா அனுபவிக்கணுங்கிறதுக்காக கூட்டிட்டு வர, உடம்பு முடியாதவனை கூட்டிட்டு. அந்த பொம்பளைய கூப்பிட்டு பத்மபூஷன் விருது மோடி அரசு கொடுக்குது, மோடி அமித்ஷா அரசு கொடுக்குது. எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா அவனுடைய விஜயகாந்தனுடைய வெற்றிக்கு உண்மையான காரணமே நான் தான். உளவுத்துறை இன்னுமா கண்டுபிடிக்காம இருக்கு. ஓட்டு தப்பான ஓட்டு விழுந்திருக்கு, ஓட்டு எண்ணிக்கை தப்பு, பிஜேபி அரசு இந்த மாதிரி தில்லுமுள்ளு பண்ணிருக்கு அப்படிங்கிற கண்டுபிடிச்ச ஏதோ வயர் கும்பல் விஜயகாந்தோட உண்மையான வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது இந்த விஜயபாரதி, இந்த ஹேமாவதி, இந்த பூர்ணிமா, இந்த பாரதி, இந்த அம்பிகா, விசுவின் உமா, மணிவண்ணனின் செல்வநாயகி, மணிவண்ணனின் செங்கமலம் நான் தான், அது மனைவி. அதுக்கப்புறம் தான் வர்றாங்க செங்கமலம், அந்த நான் தான். இந்து நான் தான். மணிவண்ணனுடைய ஒவ்வொரு படத்துலையும் இந்துங்கிற கேரக்டர் வரும், அந்த இந்து நான் தான்.
மணிவண்ணனுக்கு நான் உபதேசம் பண்ணது, அப்புறம் அந்த கதையை அப்புறம் சொல்றேன், இதுலயே அடுத்து சொல்ல. அப்படி நான் எல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருதை கூப்பிட்டு இந்த பிரேமலதா கூப்பிட்டு கொடுத்திருக்கீங்களே, இந்த சனாதன தர்மம், மனுநீதி தர்மம், பிராமண அரசு, பிராமண ஆட்சி. ஒரு இடத்துல காமம் களியாட்டம் நடக்குது, ஒரு இடத்துல காம கொடூரம் நடக்குது, ஒரு பொண்ணுக்கு வன்முறை நடக்குது, ஒரு பொண்ணுக்கு வன்புணர்வு நடக்குது அப்படின்னா நீ சுத்தி 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 ஆராய்ச்சி பண்ணி எங்கேயாவது போய் அங்க முடிச்சு ஆரம்ப புள்ளி எங்க போய் நிக்கும்னா ஒரு பிராமணன்ட்ட தான் போய் நிற்கும். கூடல் போட்ட பிராமணன் இல்லைன்னா 9 கஜ புடையை கட்டி அந்த மாமிகிட்ட போய் நிற்கும். தலையில தூக்கி வச்சுக்கிறேன். செக்ஸ் டார்ச்சர் நான் அனுபவிச்சதெல்லாம் பிராமணாட்ட தான் தெரியுமா. ஆனா சேரி கும்பல என்ன நல்ல மதிப்பா வச்சிருந்துச்சு. எனக்கு சேரி கும்பல எந்த தப்பான பாதையும் கத்து கொடுக்கல, எந்த விபச்சாரத்தையும் கத்து கொடுக்கல. அப்புறம் இந்த ஜாதி, அந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி, அது இது அம்பேத்கர் சத்தியோ அந்த பெரியார் சத்தியோ அது எனக்கு கத்து கொடுக்கல. எதையுமே அவங்க கத்து கொடுக்கல. நேர்கொண்ட பாதை மட்டும் தான் கத்து கொடுத்தது. நிமிர்ந்து நில், நேர்கொண்ட பார்வை, அநியாயத்தை எதிர்த்து நில், இதைத்தான் எனக்கு கத்து கொடுத்தது. புரிஞ்சா? मैं विजयकांत का पत्नी को देखना चाहता हूँ. பன்வத்திய பாத்தீங்க, மோடி அரசு, மோடி பன்வத்திய பார்த்தா, பன்வத்தி வந்தா டீ டீ டீன்னு வந்தா பன்வத்தி. இந்த பன்வத்தி வந்தா, பன்வத்திய பார்த்ததுக்கு இந்த இப்போ டம்முன்னு விழுவோமா இல்ல மாட்டோமா, இல்ல சேர் உடஞ்சி டபால்னு விழுவோமா? எப்படி விழுந்தாலும் சரி, மோடி அரசு மைனாரிட்டி அரசு, மோடி. அதுக்கே இவ்வளவுனா அடுத்தது கூப்பிட்டு கொடுத்திருக்கீங்களே பத்மபூஷன் விருது, பிரேமலதா கூப்பிட்டு பத்மபூஷன் விருது கொடுத்தீங்களே, அதுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்கணும்? எனக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை கொடுத்திருக்குது இந்த மோடி அரசு. அப்போ உளவுத்துறைக்கு என்ன பத்தி தெரிஞ்சும் வக்கரத்தோட என்ன பொதிச்சிருக்கா இல்ல உளவுத்துறை திறமையற்ற உளவுத்துறைய மோடி அரசு வச்சிருக்கிறா? 2 கேள்விகள் எழுகிறது. என்ன பிடிச்சி உள்ள வைக்கணும் வச்சுக்கோ போ. எப்படி விஜயகாந்துக்கா பத்தினிக்கோ தேக்னா ஜாத்தாகும். ஒவ்வொரு ஆணும் வெற்றிக்கு பின்னாடியும் இந்த தொங்க தாலியை கட்டின்னு நெத்தி நிறைய பூவும் தலை நிறைய பொட்டும் வச்சுக்கிட்டு வந்துட்டாப்ல. ஒரு கட்டின கணவனுக்கு தான் மனைவி தான் எல்லாமே ஆயிடுமோ? 1994 நியூ இயர்ல ஒரு வீடியோ போடுறேன், அது ஒரு ஃபேக் வீடியோ, அதை நல்லா கவனிங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த வீடியோ போட்டிருப்பான். விஜயகாந்த் கேளுங்க, அவனை நடிகர் ஆக்கினது யாருன்னு கேளுங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா உளறிப்பான். என்ன முதல்ல விஜய் என்ன நடிகர் ஆக்கினது கே விஜயன்னு ஒரு இடத்துல உளறிப்பான். இல்ல 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 முகமது கே காஜா தான் என்னைய வந்து இலக்கிய இளமை போகணும் நடத்தினாரு. மாத்தி உளறிப்பான் அவன். ஏன்னா என்னைய பத்தி சொல்லிட்டான்னா அங்க அடி விடும். பொண்டாட்டிக்கிட்ட அடி விடும், உருக்கிறா. பிரேமலதாலாம் கொலகாரி, அவ ராட்சசி, உள்ளாத ராட்சசி அவ. அவ மட்டும் இல்ல, 2 அக்காக்கள், 2 பொய்த்தான்கள், சுதீஷ், உள்ளாத கும்பல். அந்த கும்பலை பத்தி இன்னும் மோடியோட உளவுத்துறை இன்னும் கண்டுபிடிக்காம இருக்குன்னா, ஒண்ணு மோடி அரசு சனாதன தர்மத்தை ஆதரிக்கணும், இல்லன்னா அங்க திறமையற்ற உளவாளிகள் இருந்திருக்கணும். 2 தான். எப்படி பிரேமலதா கூப்பிட்டு நீங்க வந்து பத்மபூஷன் விருதை கொடுப்பீங்க? அவதான் எல்லாம் புடுங்கினா, எல்லாத்தையும் புடுங்கினது அவதான். அப்படித்தானே? அவனை நடிகன் ஆக்கினது நானு. அவனுக்கு சித்திரகுப்தன் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அந்த உபதேசம் கொடுத்தது நானு. விஜயகாந்தோட நண்பர்கள் வட்டத்துல கேட்டு பாருங்க. நீங்க உளவுத்துறை தானே கண்டுபிடிக்க முடியும்ல எப்படின்னு. நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கறத நோண்டி நொங்கெடுக்கக்கூடிய திறமை மோடி அரசனுடைய உளவுத்துறைக்கு இருக்கு. நீங்க பிரேமலதாவை கூப்பிட்டு இறந்து போன விஜயகாந்தனுக்கு கிடைக்கக்கூடிய பத்மபூஷன் விருதை பிரேமலதாவை கூப்பிட்டு கொடுத்தது மாபெரும் தவறு. பாவத்தை பண்ணிட்டீங்க. உண்மையிலேயே உழைச்சது ஒருத்தி, பேர் வாங்கி விருது வாங்கிட்டு பெருமையை தட்டிக்கிட்டு ஒருத்தி போறது இன்னொரு. கேட்டா தாலி கட்டிட்டாளாம், உலகத்துக்கு அவ பொண்டாட்டின்னு அவ வாழ்ந்துட்டாளாம், 2 குழந்தைய வாரிச பெத்து கொடுத்துட்டாளாம். அதுதான் அவனோட வெற்றிக்கு எல்லாமே அவதான் காரணமா. சபாஷ். சனாதன தர்மம் இததான் சனாதனம். ஏன் இதே போய் காஞ்சி பெரியவர், அந்த பெரியவர், சாமிகள், அவர் இவர்கிட்ட கேளுங்கோ. மூடி
பிரேமலதாவை கூப்பிட்டு பத்மபூஷன் விருது கொடுத்தது மிகவும் சரி. சனாதன தர்மம் சாஸ்திரப்படி அவள் தான் பொண்டாட்டி, அந்த ஆத்துக்காரி மனைவி ஆம்படையாளுக்கு தான் அந்த விருதை கொடுக்கணும். அவங்க அதைத்தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிராமணன் அந்த கொண்டையை போட்டுண்டா பூனையில போட்டு வாத்தியாருன்னு வருவாரே, அவள்கிட்டையும் எழும்பும், அவளும் அதைத்தான் சொல்லுவாள். என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தாச்சு, 2 தாலின்னு கட்டி 2 குழந்தைன்னு ஒன்று பெத்தாச்சு, அவளை கூப்பிட்டு விருது கொடுக்கறதான் தர்மம். அப்ப கஷ்டப்பட்டு நான் எல்லாம் பண்ணியிருக்கிறேனே, எல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். நான் பொம்மனக்கான என்ன, நான் 10 தாலி அறுத்துட்டேன், நொண்டி குழந்தைய பெத்துட்டேன். அதனால இது எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இல்லைங்க, நீங்க செஞ்ச கருமாந்திரம். எப்படி இருக்கும், எனக்கு வலிச்சிருக்கும். அந்த முண்டை டீன் 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 டீன்னு வரா மோரக்கட்ட வார்த்தை வருது, எனக்கு ஆத்திரம் வருது எனக்கு. டீன்னு விஜயகாந்தோட பத்தினி பிரேமலதா விஜயகாந்த் கூப்பிடுறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் தான் வாங்கியிருக்கா, அவனோட உண்மையான பேரு விஜயராஜன். விஜயராஜனை விஜயகாந்தா மாத்தினது நானு, எம்ஏ காஜா இல்ல, எம்ஏ காஜா கிடையாது, நான் தான் அதை மாத்திருக்கேன். இதுக்கே இந்த மோடி அரச தண்டிக்கணும். எனக்கெல்லாம் தண்டிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. ஆனா அந்த ராமகிருஷ்ணன் அண்ணாக்கு நான் தான் உபதேசம் கொடுத்து அமர் சேவா சங்கத்தை உருவாக்குனதுக்கு காரணம் நான் தான், அந்த இடத்தை கொடுக்க சொன்னது நான் தான் என்பது உண்மை என்றால், ராமகிருஷ்ணன் அண்ணாவுக்கு நான் தான் அந்த சக்தியை கொடுத்து நீங்க எல்லாருக்கும் திருப்புமுனையா அமையணும், நீங்க எல்லாருக்கும் இது பண்ணணும் அப்படின்னு அண்ணாவுக்கு உபதேசம் பண்ணி அந்த கைடு பண்ணி அதை அமைக்க சொன்னது நான் தான்ங்கிறது உண்மை என்றால், இளையராஜா அன்னைக்கிளி படத்துல அவருடைய இசையை அங்கீகரித்து அவருக்கு என்னை சந்திக்க வரும்பொழுது அவருக்கு அவர் யார் என்பதை உணர்த்திய, பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட பேசக்கூடிய திறமை உனக்கு இருக்கு என்பதை நான் தான் உணர்த்தி அவருடைய இசை பிரவேசத்தை அங்கீகரித்தது நான் தான் என்பது உண்மை என்றால், மூணு யாரோ போனாங்களே, ஒண்ணு இவரு விஜயகாந்த நடிகனாக்கி ரதி மன்மதன் அந்த இதை நான் சொல்லி கொடுத்தது உண்மை என்றால், மோடி அரசு 2வதும் திருப்பி வாக்குகள் எலெக்ஷன் நடக்கணும், ரீஎலெக்ஷன் நடக்கணும். இந்த மோடி அரசு சீட்ல உட்காரக்கூடாது, மோடி பிரதமராக வரக்கூடாது. விஜயராஜனை விஜயகாந்த ஆக்கி அவனை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், பசியோட இருக்கக்கூடாது. உன்னை தேடி வந்தவங்களுக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும், படிப்புக்கு கூட அதை கூட இதை கூட ஒவ்வொரு அணுவா செதுக்கினது நான் தான், இந்த பாரதி தான் என்பது உண்மை என்றால், ரீஎலெக்ஷன் வரணும், மோடி அரசு தோக்கணும். மோடி அந்த குர்சியில உட்கார்றதுக்கு, அந்த சீட்ல உட்கார்றதுக்கு தகுதியை எப்பவோ இழந்துட்டார். அதுக்கு தகுதி அவருக்கு இல்ல, அவருக்கும் இல்லை, பிஜேபிக்கும் கிடையாது. ஏன்னா என்ன அந்த அளவுக்கு என்ன காயப்படுத்துச்சு. என்ன ஆன்மீகத்தை ஏத்துக்க மாட்டாங்களாமே, அங்கீகரிக்க மாட்டாங்களாமே, எனக்கு தேவையில்லப்பா. ஏன்னா எத்தனையோ பேரை நான் தான் உருவாக்கி இருக்கேன், என்னையெல்லாம் நீங்க ஏத்தி விடணும்னு அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே நிறைய பேரை உருவாக்கணும் தான், சினிப்பிள்ளையும் சரி அரசியல்லையும் சரி. இது கிட்ட ஜாவும் கேளானா ஆய்க்கா மோடிக்கெல்லாம் பிரதமர் ஆகக்கூடிய தகுதி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்ல சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்ல வருவாங்க. மோடி அரசு, மோடியும் பிஜேபி அரசும் ஆளுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதுக்கு சொல்வதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்ல வருவாங்க. ஆனா நான் ஏன் ரூட்ல வருவேன், எனக்குன்னு தனி ரூட்டு, எனக்கென்ற ஒரு தனி பாதை, எனக்கென்ற ஒரு தனி பயணம், எனக்கென்ற ஒரு தனி வாகனம், எனக்கென்ற ஒரு இலக்கு. அதன்படி பார்த்தால் மோடி என் வெறுப்பை எப்பவோ சம்பாதிச்சிட்டார். விஜயகாந்தோட அரவணைப்பை பெற்ற அந்த மோடி இனிமே வரக்கூடாது, இனிமே பெற்றாலும் அதனாலதான் என்னுடையது ராமகிருஷ்ணன், அதுக்கப்புறம் யாரு விஜயகாந்த், இளையராஜா, எங்களுடைய அரவணைப்பை பெற்றதுனாலதான் மோடி இத்தனை நாளும் இப்போ இந்த இதுல
Hey. How many times do you want me to tell you? Don't you understand? Huh? There are many places are there. நிறைய இடம் இருக்கு. வேணும்னே இங்க வீடியோல வரணும் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு இவங்க பெற்றோர்கள் சப்போர்ட். இவங்களாம் ஆன்லைன் கிளாஸ் இங்க வந்து உட்கார்ந்து எடுப்பாங்களாம். நம்ம வந்தோம்னா தள்ளிப்போ வராதம்பாங்களாம். ஆனா நம்ம வீடியோ போடும்போது மட்டும் இவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்களாம். காய்ச்சலா எப்படி அருமை அந்த மோடி அரசு தோத்துப்போம். தோற்கும். என் வெறுப்பை மோடி சம்பாதிச்சிட்டார். இனிமேலாம் மோடி ஆட்சி வந்ததுன்னு வை. ஏன்னா பிரேமலதாங்கிற பண்பத்திய பார்த்துட்டாரு. நீ விஜயகாந்துக்கா பத்னிக்கோ தேக்னா ஜாத்தாவோ பண்பத்தி பிடிச்சதா? 2 அவளை கூப்பிட்டு விருது கொடுத்தது விஜயகாந்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த பத்மபூஷன் விருதை அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் உண்மையிலேயே விஜயகாந்தோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத அதை கண்டுபிடிக்காமல் தொட்டு தாலி கட்டினாங்கிறதுக்காக, வாழ்க்கை 2 குழந்தை பெத்துட்டாங்கிற ஒரு காரணத்திற்காக, உலகத்துக்கு ஒப்பிச்சுட்டு வாழ்ந்தாங்கிறதுக்காக, மனைவிங்கிற காரணத்துக்காக அவளை கூப்பிட்டு கொடுத்தீங்க பாரு. இப்படி எத்தனை வேற உண்மையானவங்களை புதைச்சிட்டு பொய்களை ஆதரிச்சதோ இந்த மோடி அரசு. யாருக்கு தெரியும்? இந்த மோடி அரசு எத்தனை பேர் தப்பானவங்களை ஆதரிச்சதுன்னு யாருக்கு தெரியும்? நோண்டுனாதான் தெரியும். எத்தனை அப்பாவிகளோட மனசை புண்படுத்திருப்பாரு இந்த மோடி அரசும் அமித்ஷாவும். இனிமே நோண்டுனாதான் தெரியும். உண்மையான வெற்றிக்கு காரணம் வேற யாரோ, கூப்பிட்டு பாராட்டும் விருதும் கொடுக்கறது இன்னொருத்திக்கு. சபாஷ். அப்புறம் மணிவண்ணன், இயக்குனர் மணிவண்ணன் வந்து நிறைய பேர் என்னை பார்க்க வரதுல இயக்குனர் மணிவண்ணனும் ஒருவர். அப்பா அவருக்கு வந்து நீ நல்ல நடிகை, என்னுடைய நகைச்சுவை உணர்வை பூரா அவருக்கு மாற்றி விடுறேன். அவருக்கு ஒவ்வொருத்தரையும் அவருக்கு மன உளைச்சலோ ஏதோ இருக்கும்போது உடனே என்னை பார்க்க வந்துடுவார். யார்? மணிவண்ணன் என்னை பார்க்க வந்துடுவார். சினிமா தேட்டருக்கு தான் வருவார். இல்லைன்னா கிழக்க சுடுகாடு இவர் அந்த பெண்ணமெரிக்கிறார் அங்கே போயிடுவார். அங்கே போனால் என் ஃப்ரெண்டு வந்து நான் எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன் அப்படிங்கிறத அவன் இது பண்ணுவான். ஆஞ்சநேயர் கோவிலில் நாங்கள் சந்திப்போம். விசுவுக்கும் எனக்கும் நிறைய சந்திப்புகள் வந்து ஆஞ்சநேயர் கோவிலில் தான் நடக்கும். கிருஷ்ணாபுரம் ஆஞ்சநேயர் கோவில். இந்த சுந்தரகாண்டத்தின் போது கிஷ்கிந்தே சீதாதேவியை வந்து ஆஞ்சநேயர் தேடி கொண்டு வருவார்ல, ஆஞ்சநேயர் தேடிக்கிட்டு வருவார். அப்போது அது ஒரு கதை ஒன்று போகும். அது கிஷ்கிந்தாபுரம்னு அந்த ஊர் அப்புறம் தான் கிருஷ்ணாபுரம் மாறி இருக்கும். அந்த இதுக்கு வந்து அந்த கோவிலில் தான் விசுவுக்கு சம்சாரம் அது மின்சாரம், பெண்மணி அவள் கண்மணி, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதம் கொடுத்தது ஆஞ்சநேயர் கோவில். அந்த கோவிலை வச்சு தான் நான் ஆசீர்வாதம் நிறைய பண்ணியிருக்கேன். முதல்ல காரில் வந்து சந்திப்பார். இல்லை உனக்கு டச் பண்ணி தான் உனக்கு பதம் மாற்றணும், நிறைய உபதேசம் பண்ணணும், அப்போ ரோட்டில் வச்சு வேண்டாம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வா அப்படின்னாங்க. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்துடுவார். மணிவண்ணனும் ஆஞ்சநேயர் கோவிலில் தான் எனக்கு வந்து அவரோட படத்தில் கூட இப்போ ஆஞ்சநேயான்லாம் கொண்டு வருவார். அது வேற ஒன்றும் இல்லை, எங்கள் ஊர் ஆஞ்சநேயர் கோவிலில் தான் என்னை சந்தித்ததுக்கு உண்டான அடையாளம் அதான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு தடவை என்னை பார்க்குறதுக்கு மணிவண்ணன் வந்திருந்தார். சினிமா தேட்டருக்கு வந்திருந்தப்போ சினிமா தேட்டர் ஓனர் வந்து என்னை கூப்பிட்டு விடுறாரு. நான் வரேன், இந்த மாதிரி மணிவண்ணன் வந்திருக்கிறாரு, உன்கிட்ட பேசணுங்கிறாரு. சரி அப்படின்னா அப்போ எங்களுக்கு வந்து 1 மணி நேரம் தான் டைம் கொடுப்பாரு. எப்படின்னா காலையில் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் மத்தியானம் ஷோ ஆரம்பிக்கும் போது இடையில 1 மணி நேரம் இருக்கும். இல்லை அப்படின்னா மத்தியானம் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ நடக்கும்போது இடையில கொஞ்சம் நேரம் இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் என்னை யார் சந்திக்க வந்தாலும், விஜயகாந்தே என்னை பார்க்க வந்தாலும் அந்த 1 மணி அந்த கேப்பில் தான் நாங்கள் தியேட்டரில் வந்து மேலே பால்கனியில் வச்சு பேசுவோம், இல்லை கீழே தோப்பில் வச்சு பேசுவோம். சாதாரணமாக பார்க்க வந்தால் தியேட்டரில் வச்சு, இல்லை நாங்கள் தியானம் பண்ணணும் அப்படின்னா, தியானத்துக்காக விஜயகாந்த் வந்திருக்கான் அப்படின்னா எங்களை வந்து காரில் அவனை அழைச்சிட்டு போயிடும். விஜயகாந்தோட டிரைவர் முருகேசன்ட்ட கேளுங்க, வெங்கடேசன்ட்ட கேளுங்க, இது உண்மையா இல்லையான்னு சொல்லுவாங்க. பாரதி யாருங்கிறத சொல்லுவாங்க. ஏக்க தலிகாம்
துட்டு கொடுத்தா உண்மையை சொல்லுவார். சரி, அப்போ மணிவண்ணன் என் பார்க்க வந்திருந்தாரு. சரி, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க அப்படிங்கும்போது மணிவண்ணன் என்னை விட ஒசந்திருப்பார். அப்போ தியேட்டர் ஓனர் சொல்கிறாரு, அவகிட்ட பேசணும் அப்படின்னா அவ இப்படிலாம் பேச முடியாது, உங்களை பார்த்துலாம், அதனால நீங்கள் உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். தியேட்டர் ஓனர் போயிட்டார். அப்போ படிகள் இருக்குல்ல தியேட்டரில் வந்து படிகள், அதில் ஃபஸ்ட்டு படியில் மேல் படியில் நான் உட்காந்துக்கிட்டேன். பால்கனியிலேருந்து இப்படி வெளியில் வரும்போது மேல் படியில் நான் உட்காந்துக்கிட்டேன். 2வது படி 3வது படி வச்சுட்டு உட்காந்துட்டேன். நான் மேல் படியில் உட்காந்துக்கிட்டாப்புல நான் பெரிய மேல் ஜாதிக்காரியும் கிடையாது, அவர் கீழ்ப்படியில் உட்காந்துட்டார் கீழ் ஜாதிக்காரனும் கிடையாது. ஏன்னா உயரத்துக்கு தக்கன கரெக்டாக அந்த முகங்கள் வந்து சமமாக இருக்கணும். பேசுறதுக்கு நம்ம அப்படி கரெக்டாக பேசணும், முகம் அப்படி இருக்கணும். நானும் குள்ள கத்திருக்கேன், அவர் வளர்ந்தாள், அதுக்கு தக்கன நம்ம உட்காரணும். அப்போது நான் அப்படி உட்காந்துருக்கேன்னா எனக்கு வலது பக்கம் அவர் உட்காந்துருக்கிறேன். அப்போ நான் உட்காந்துட்டு கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறேன். இப்படி உட்காந்துட்டு முதல் படி 2வது படியில் கால் வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்குறேன். அவரும் அதை மாதிரி இப்படி திரும்பி என்னை பார்த்து உட்காந்துருக்குறாரு. அப்போது எனக்கு இந்த மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும், உன்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலே எனக்கு எல்லாமே நல்லது நடக்குதுமா, அதமாக உன்னை பார்க்க வந்தேம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறாங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் கையை அப்படி தோள்களை கைப்பிடிச்சு சொன்னேன். அப்போ தான் அவருக்கு உபதேசம் பண்ணுறேன். ரதி மன்மதன் பானம் அந்த இது நீ சொன்னி எனக்கு புரியலையே அப்படின்னு அந்த பிரபஞ்சத்தை தாண்டின சக்தி அதுக்கு உண்டான இது சொல்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன், சூரியன் சந்திரன் இருக்குது, நவகிரகங்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதில் சூரியனிடந்து ஒளி பெற்று தான் அந்த சந்திரன் வந்து வரும். அப்போ அவர் கேட்குறாரு, ஏன் விஜயகாந்த் வந்து சூரியனாகவும் உன்னை நீ சந்திரனாகவும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத அவருக்கு சொல்லும்போது அவருக்கு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அதில் சூரியன் வந்து என்னதான், அப்போ சூரியன் தானே ஒசக்தி, அப்போ அவன் வந்து சூரியன் இருந்தானே சந்திரன் வந்து வெளிச்சத்தை வாங்குது. ஆனால் விஜயகாந்த் ஏன் உங்ககிட்ட வந்து பார்த்துட்டு உங்ககிட்ட இருந்து சக்தி வாங்கிட்டு ஏன் எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, எனக்கு அது புரியவே இல்லையே அப்படின்னு மணிவண்ணன் என்கிட்ட கேட்குறாரு. அப்போ நான் அதுக்கு நான் சொல்கிறேன், சூரியன் தான் சந்திரனை விட பிரகாசமானது அப்படிங்கிறத சொல்லிட்டு, உனக்கு இசையை பற்றி உனக்கு ஏதாவது கொஞ்சமாக தெரியுமா அப்படின்னு. தெரியும், சரிகம் பதினிச்சா சன்னிதப்பம் பதினிச்சா தெரியும் அப்படிங்கிற சந்தோஷம். ராகங்கள் தெரியுமா அப்படிங்கிற, ராகங்கள் இருக்குங்கிறது தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த ராகங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராகங்களுக்கு வந்து ஜன்ய ராகம்னு பிரதம ராகம்னு ஒன்று இருக்கும். அதுலேருந்து பெறப்பட்ட அதுலேருந்து பிறந்த ராகங்கள்னு தனியாக வரும். ஒரு விஷயம் இருக்குது, அதுலேருந்து புறப்பட்ட புதியாக உருவாகி ராகங்கள்னு வரும். இதோட இது மிங்கிளாகும், புதுசாக வரும், இதோட இது மிங்கிளாகும், புதுசாக, இப்படி தனித்தனியாக போகும். அதை வந்து 12 சக்கரங்களாக பிரிச்சிருப்பாங்க. அவர் கேட்குறாரு, 12 சக்கரங்கள்? ஆமாம். எப்படி அப்படின்னோடனே, இந்து சக்கரம், நேத்திர சக்கரம், அக்னி சக்கரம், வேத சக்கரம், பான சக்கரம், ருது சக்கரம், சப்த ரிஷிகள் சக்கரம், அஷ்டவசுக்கள் சக்கரம், ஏகாதசி சக்கரம், ருத்ர சக்கரம், ருத்ரம், இது மறந்து போச்சே, இது திடீர்னு சொல்லுவோம் மறந்து போயிடும். அஷ்டமி நவம் மறந்து போச்சு. அதில் வந்து 12வது சக்கரம் வந்து 12வது சக்கரம் வந்து ஆதித்யான்னு வரும். முதல் சக்கரம் வந்து இதை பற்றிலாம் இந்துனா ஒன்றே ஒன்று. அப்புறம் கேட்குறாரு, சூரியனும் ஒன்று தானே இருக்குது, சந்திரனும் ஒன்று தானே இருக்குன்னு. மணிவண்ணன் கேள்வி கேட்கணுமா? எப்பேற்பட்ட அறிவாளி, நக்கல் நையாண்டியும் தெரியும், நோண்டி நோண்டி நொங்கு எடுக்கவும் தெரியும். அவர் கேட்குறாரு, அப்போது சூரியனும் ஒன்று தானே இருக்குது, சந்திரனும் ஒன்று தானே இருக்குது, சந்திரனை விட சூரியன் தானே பேசு. அப்படி இல்லை, சந்திரனும் ஒன்று தான், சூரியனும் ஒன்று தான்னாலும், சந்திரன் ஒன்றே ஒன்று தான், சூரியன் ஒன்று தான்னாலும் அது 12 கதிர்வீச்சுகள், 12 பண்புகளால், அது 12 பண்புகள் மூலம் மற்றவங்களை வந்து இது பண்ணுறது. ஆனால் சந்திரன் இல்லை, அதுக்கு ஒரே ஒரு பண்பு தான் உண்டு. அந்த பண்புல அந்த ஒரு பண்புலேருந்து பலவிதமாக பிரியும். அது கிரகங்களோட சேரும்போது பிரியும். ஆனால் நட்சத்திர சூரியனுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே 12 பண்புகளாக பிரிகிறதுனால தான் இந்து சக்கரம் ஒரு பண்பு தான் உள்ளதுங்கிறதுனால இந்துவை முதல்லையும் 12 பண்புகள் உள்ளதுனால ஆதித்யனை வந்து கடைசிலையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற இது நேத்திரனா 2, அக்னினா திரியாக்னி 3 அக்னிகள், 4 வேதங்கள், 5 பானங்கள், 5 மன்மத பானங்கள். அவரோட படத்துலலாம் பார்த்தீங்கன்னா மன்மத பானம் அதெல்லாம் கண்டிப்பாக வந்தாகும். 7 ஜென்மங்கள், ஜென்ம பூரால் ஜென்ம பந்தம், இந்த மாதிரி வசனங்கள்லாம் மணிவண்ணனுடைய படத்துலையும், மணிவண்ணன் கிட்டேருந்து யாரெல்லாம் டைரக்டர் ஆனாங்களோ அவர்கிட்டருந்து யாரெல்லாம் கற்றுக்கிட்டாங்களோ அவங்களும் அதெல்லாம் அந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வருவாங்க. அதனால் மணிவண்ணனுடைய அப்பா
அதனாலதான் வந்து விஜயகாந்த் வந்து உங்ககிட்ட இருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா? அதனாலதான் இந்துக்கு முதல்ல இந்து, அப்ப இந்துனா சந்திரனா? ஆமா. அப்பா அதுக்கு மணிவண்ணன் சொல்றாரு, சரி இனிமே வந்து நான் உனக்கு ஏற்கனவே செல்வநாயகின்னு பேர் வச்சுட்டேன், அடுத்து ரோஜான்னு அவர் என்னை எப்போதும் ரோஜாப்பு மாதிரி உனக்கு கண்ணுங்கள்லாம் புஸ் புஸ் புஸ்ன்னு அழகா இருக்கும். அப்போ வந்தவொடனே இப்படி பிடிப்பாரு, ரோஜாப்பூ கண்ணுங்கள் அப்படிம்பாரு. அவரும் என்ன ரோசி ரோஜா அப்படின்னு பேர் வைப்பார். ஆனா இப்பத்துலேருந்து நான் உன்னை இந்துன்னு நான் சொல்றேன், இந்து. அதனால தான் உங்ககிட்ட இருந்து சந்திரன் இருந்து அவர் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் இது பண்றாரா? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. சூரியன் தானே பெருசு, சந்திரன் சின்னது தானே, ஏன் உங்ககிட்ட இருந்து வந்திருக்கிறாரு, நீ தானே அவன்கிட்ட இருந்து வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சந்தேகம் மணிவண்ணனுக்கு ரொம்ப நாளா இருந்ததுனால அந்த சந்தேகத்தை வந்து கிளியர் பண்ணிக்கிறாங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு, இன்னிலேருந்து உனக்கு பேரு இந்து அப்படி சொல்றாரு. சரிங்க, இனிமே நான் உன்னை இந்துன்னு கூப்பிடுவேன். சரி. அப்புறம் அவருக்கு அது சொல்லும் போதெல்லாம் இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்காமா ஆமா அப்படின்னு இப்பதான் நான் மறந்து போயிட்டேன். இப்போ சொல்லும் போது 12 சக்கரங்கள் சொல்லும் போதுதான் ஞாபகம் இல்லை. ஆனா அப்பா அவர்கிட்ட சொல்லும்போது 12 சக்கரங்களும் 12 சக்கரங்களுடைய தன்மைகள் எல்லாத்தையும் சொன்னேன். எல்லாத்தையும் சொல்லும்போது அப்படியே 2 பேர் உட்காந்து மேலெல்லாம் செலுச்சிருக்குது. இப்படி ஒரு உபதேசம் சினிமா தியேட்டர்ல மணிவண்ணனுக்கு உபதேசம் செய்தது நான் தான். மணிவண்ணனுடைய படத்துல வரக்கூடிய இந்து, ரோஜா, ரோசி அப்படிங்கிற அந்த கேரக்டர் நான் தான். அந்த ஜூலி அப்படிங்கிறது வந்து சந்திரபோஸ் எனக்கு வச்ச பேரு, அதனால ஆமா, அதனால ஜூலிங்கிற கேரக்டரும் வரும். அந்த ஜூலியும் நான் தான். அதனால இந்து அப்படின்னு எனக்கு பேர் வச்சது. அதுக்கு முன்னாடி யார் வச்சாங்களா என்ன தெரியாது. ஆனா மணிவண்ணன் எனக்கு இந்து. அப்ப இந்து சக்கரம், இந்துன்னா அந்த 12 சக்கரத்தினுடைய பண்புகள். இப்படி ஒரு விஷயம் இருக்கா எனக்கு தெரியாதே அப்படின்னாரு. அவருக்கு மேலெல்லாம் பொல்லரிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னா உங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் தியேட்டர் ஓனர் என்ன பேசிட்டு இருந்தாச்சா? பேசியாச்சு. எவ்வளவு விஷயங்கள் இவ தெரிஞ்சு வச்சிருக்கா, எவ்வளவு விஷயங்களும் அவ சொல்றாங்க. இந்த இசை சக்கரங்கள் எல்லாம் பார்த்தோன்னா நிறைய பேர் அந்த கர்நாடக சங்கீதம் வைப்பாங்களே அவெல்லாம் சொல்லுவான். அவங்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்கம்மா, அது வேற. ஆனா சமயத்துக்கு நான் கேட்ட கேள்விக்கு அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து எனக்கு சொல்ற பத்தியா, அதுதான் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம், அதுதான் பாராட்ட வேண்டிய விஷயம். நான் சொன்னேன் இதெல்லாம் என்னோடது கிடையாது, எல்லாம் என்னோட குரு. யாருக்கு போறோம்? இதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூல் குரு அகமது பஷீர் சாருக்கும் என்னுடைய குரு ஸ்ரீனிவாச சர்மா இசை குடும்பம், அவரை பத்தி அடுத்த பதிவில் நம்ம பேசலாம். அப்புறம் டாக்டர் சஞ்சீவியுடைய அந்த பாதி பதிவு தான் போட்டிருக்கேன், மீதி பதிவு அப்புறமா போடுறேன். இப்போ மணிவண்ணனை பத்தி பேசியிருக்கேன். அந்த மணிவண்ணன் சொல்லக்கூடிய இந்து அப்படிங்கிற கேரக்டர் நான். அப்போ எதுக்காக இப்போ எத்தனையோ நாள் மறந்திருந்து இன்னைக்கு மோடியை பத்தி பேசணும் அப்படின்னு வரும்பொழுது மணிவண்ணனுக்கு நான் உபதேசம் செய்த சினிமா தியேட்டர்ல வச்சு அவரோட பையன் கிட்டக்க நீங்க கேட்கலாம். அப்புறம் அவருடைய திருமண வாழ்க்கையை பத்தி கேட்கிறாரு. கேட்கும்போது அன்னைக்குதான் நான் சொல்றேன், உன்னுடைய திருமண வாழ்க்கையில வந்து மனைவி வந்து அற்புதமான மனைவியை நல்லா தாங்குன்னு தாங்க, அப்படி நல்லா வச்சுக்கோ நீ, மனைவி உண்மையிலேயே உயிரியே வச்சிருப்பா. அதெல்லாம் நான் அவனுக்கு சொன்னது நான் தான், அவருக்கு நான் சொன்னது நான் தான். மணிவனுடைய பையன் யாருன்னு பையன்கிட்ட நீங்க கேட்கலாம். அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது, கேட்கலாம். உங்க அப்பா இந்த மாதிரி இந்த பொண்ணை பத்தி சொல்லியிருக்கிறாரா, இந்து அப்படிங்கிற பேர் நம்ம வைக்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கறத மணிவண்ணனோட பையன்கிட்டையும் கேளுங்க. அது மட்டும் இல்ல, மணிவண்ணன் கிட்ட யாரெல்லாம் டைரக்ஷன் கத்துக்கிட்டாங்களோ அவங்ககிட்டையும் கேளுங்க, சொல்லுவாங்க. அடுத்தது மோடி அரசு திருப்பி ரீஎலெக்ஷன் வரும், நல்ல தில்லுமுல்லு பண்ணி கோல்மால். ஏன்னா என்னுடைய கணிப்பு என்னைக்குமே தப்பாது. என் வெறுப்பா சம்பாதிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நான் தான் அப்பவே அந்த கணேஷ் பாட்டில சொல்லியிருந்தேன், இப்பவும் நிறைய பேர்ட்ட பதிவு போட்டிருந்தேன், மோடி அரசு ஜெயிக்காது, இந்த தடவை பிஜேபியை நான் தோற்கடிப்பேன். ஏன்னா எனக்கு அப்படி காயத்தை உண்டு பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்லணும். நன்றி சொல்லணும். எனக்கு இப்படி முதல் திருமணம் விஜயகாந்த் கூட நடந்து அதை மறந்து என் குடும்பம் என்னை கட்டாயப்படுத்தி 2 திருமணம் நடந்து அந்த 2 ஃபெயில் ஆகி எனக்கு ஊனமுற்ற குழந்தை பிறந்து
எல்லாம் இறைவன் நடத்தும் நாடகங்கள். ஏதோ எப்படி எப்படி ஹிரண்யகசிபு வந்து தனக்கு மரணம் எப்படியெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு தக்கன நரசிம்ம அவதாரம் எடுத்தாரோ, எப்படி சாத்தான்கள் துஷ்டன்கள் துன்மார்க்கர்கள் அவாவா எப்படி தனக்கு அழிவு வேணும் அப்படிங்கிற வரத்துக்கு தக்கன எனக்கு இப்படி இந்த நபரால் தான் எனக்கு அழிவு வரணும், இந்த நபரால் தான் எனக்கு இந்த மாதிரி வரணும்னு அவங்க கேட்டாங்களோ, ஏதோ ஒரு சைத்தானி அழிவுக்காக, ஏதோ ஒரு துஷ்ட சக்தி தீய சக்தியின் அழிவிற்காக அந்த அழிவு, அந்த தீய சக்தி தான் அழிவதற்கு எப்படி எப்படியெல்லாம் ஒரு பெண் இருக்கணும்னு அந்த வரம் கேட்டுச்சோ, அந்த வரத்தின்படியே என் வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. எங்கோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு ஏதோ ஒன்று ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு அழிவு காலம் வந்துருச்சு. ஓகே, மோடி அரசு இனிமே வரக்கூடாது, என்னுடைய விருப்பம் இல்லை, இனிமே வரக்கூடாது. காரணம், மோடியோட கும்பல், சனாதன கும்பல் என்னை ரொம்பவே காயப்படுத்துச்சு. மொட்டை சாஸ்திரம் மொண்ட சாஸ்திரம் அது இதுன்னு சொல்லிட்டு என்னை ஆன்மீகத்தில் ஏற்றுக்கிற மாட்டாங்களாமே. அந்த வேலுஜி சொன்னார், வேலுஜி வந்து தன்னோட வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்கிறாரு, பாவம் அந்த அம்மா நல்ல விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, ஆன்மீக இதெல்லாம் நல்லா பேசுகிறாங்க, ஆனால் யாருமே அவங்கள அங்கீகரிக்கவே இல்லை. அவங்களோட பர்சனல் வாழ்க்கையை நோண்டும் போது சீ இந்த அம்மா மாற்றி 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 கல்யாணம் பண்ணியிருக்கு, ஊனமுற்ற குழந்தைய பெற்றிருக்கு, இந்த அம்மாலாம் என்னத்தான் ஆன்மீகம் பேசிகிட்டு இருக்கு சீ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிருச்சாமே. வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாரு பதிவு. இதுக்கு பேர் தான் சனாதன தர்மம். உண்மையை நோண்டாது. அவங்களுக்கு வெளி வேஷம் எப்படி இருக்கு அதை மட்டும்தான் பார்க்கணும். பலாப்பழம் பார்க்கறதுக்கு முள்ளாதான் இருக்கும், ஆனால் உள்ள இருக்குமா பலாப்பழம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. பலாப்பழத்தில் முள்ளும் இருக்கக்கூடாது, உள்ள பழமும் சுவையாக இருக்கும். பலாப்பழத்தில் முள் இருக்கக்கூடாது, உள்ள பழம் அழுகியிருந்தா ஓகே. அதுதான் இந்த சனாதனம். என்னையும் ஆன்மீகவாதியை ஏற்றுக்கணும் தேவையே இல்லை. நீ என்ன ஆன்மீகவாதியை ஏற்றுக்கணும்னு நான் ஒன்றும் ஆன்மீகத்தில் வரல. என்ன அப்புறம் என்ன நல்ல விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேனே, நீங்க என்ன அங்கீகரிக்கணுங்கிறதுக்காக நான் ஒன்றும் ஆரம்பத்துலேருந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கல. சின்ன வயசுலேருந்து எனக்குன்னு ஒரு ரூட்டு, எனக்குன்னு ஒரு பாதையில் நான் போய்கிட்டே தான் இருக்கேன். அதுக்கு யாரோட என்ன ரெகக்னேஷனும் தேவையில்லை, யார்கிட்டையுமே நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எனக்கு இதை கொடு அப்படின்னு. ஓகே, மோடி அரசு கவிழ்ந்து விடும். இனிமேலாம் பிஜேபி வரக்கூடாது. ஆதி காலத்துலலாம் முந்தியெல்லாம் பிஜேபி அப்படி ஒரு ஜெயலலிதாலாம் சொல்லிப்பா, பிஜேபி ஒரு நாளும் வரவிட மாட்டேன். ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்கினதே நான். ஜெயலலிதா எனக்கு நிறைய 2-3 தடவை என்னை சந்திக்க வந்திருக்கிறாங்க, நிறைய தடவை என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கிறாங்க. ராஜ் சார் வீட்டுக்கு ஃபோன் வரும், ஏன்னா சினிமா தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு ஃபோன் வரும். ராஜ் சாருக்கு தெரியாது, ஜெயஸ்ரீக்கு தெரியாது, பாலாக்கு தெரியாது, நான் ஜெயலலிதாட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பிரமாதா, யாரையும் அவளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னு. சரி, எவனோ ஒருத்த கமெண்ட் போட்டிருந்தான், நான் இன்னும் கற்பனை உலகத்தில் இருக்கேன். நாமே ஓகே, கற்பனை உலகத்திலேயே இருப்பேன்னே வச்சுப்போமே, இருக்கிறேன்னே வச்சுப்போமே. அதுலேயும் நான் நல்ல விஷயங்களை தானே சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு தப்பான லேடியை தானே நான் பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். பிரேமலதா மட்டும்தானே நான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறேன் கற்பனை உலகத்தில். சரி, விஜயகாந்த் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கற்பனை உலகத்திலே இருந்தாலும் என் புருஷன் செத்து போய், குழந்தை செத்து போய் அப்புறம் தானே விஜயகாந்த் எனக்கு காதலன் அப்படி இப்படி செத்து போனதுக்கு அப்புறம் தானே நான் என் காதலன் சொல்லிட்டு இருக்கிறேன். இதில் என்னுடைய கற்பு எங்கே நாசமாக போச்சு? இதில் விஜயகாந்தோடைய கற்பு எங்கே நாசமாக போச்சு? அப்போ நான் கற்பனை உலகத்தில் இருக்கிறேன். இந்த ஒரு பொண்ணை பேச விட்டு துட்டு கொடுத்து பேச விட்டுருந்தாள், எப்படி மக்களை திசை திருப்பறதுக்கு. விஜயகாந்தோட முதல் மனைவி நான் தான் அப்படிங்கிற அந்த பதிவை திசை திருப்பறதுக்கு பிரேமலதாவும் ராஜேந்திரனும் மீசை ராஜேந்திரனும் ஒரு ஆளை செட்டப் பண்ணி இந்த பார்த்து சாரதி கூடவே இந்த குக்கீலுன்னு ஒருத்தர் ஒரு பொம்பளைக்கு காசு கொடுத்து பேச வச்சு, இப்போ விஜயகாந்த் நீ கணவனாக நினச்சேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடு, நீ கேப்டன் டிவி நியூஸில் வீடியோ போட விட்டு மக்களை திசை திருப்பினாங்களே, அப்பவும் அவங்க வந்து உண்மையை மறைக்கிறாங்க. அதான் விஜய் பிரபாகரன் தோத்தான். நீ உண்மையை புதைக்க 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 உன் வாழ்க்கை புதைஞ்சு போகும். பிரேமலதா, मैं विजयकांत का पत्नी का देखना चाहता हूँ। मोदी जी, आप पनवती को देखा, अभी आप माइनॉरिटी बीजेपी बन गया, माइनॉरिटी मोदी अरस। उसके बाद में आपने क्या किया था? पद्म भूषण अवार्ड किसको दिया? उसका सही औरत नहीं हूँ, लेकिन नकली
उसका सही में उसका जीतने के लिए, उसका सक्सेस के लिए मैं ही कारण हूँ, लेकिन मुझे डुबा दिया, मुझे छुपाया, हाँ, मुझे दबा दिया मट्टी के अंदर। और वो डम्मी, वो फेक लेडी, वो राउडी लेडी, उसको बुला के आपने अवार्ड दिया, उसके लिए आपको भुगतना ही पड़ेगा, उसका दंड आपको भुगतना ही पड़ेगा। बीजेपी को सरी, उंगलुக்கும் சரி, அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? உண்மையான வெற்றிக்கு காரணம்னா என்ன ஓதிக்கிட்டு பிரேமலதா கூப்பிட்டு நீங்க விருது கொடுத்துருக்கீங்க. மோடியினுடைய உளவுத்துறை என்ன கிழிச்சுது இல்ல தெரிஞ்சும் உன்னோட சனாதன தர்மம் என்ன ஏத்துக்க மறுக்குது, அப்படித்தானே? எங்க என்னைய கூப்பிட்டு இது பண்ண, ஓ 10 தாலி அறுத்தவளையும் ஒண்டி குழந்தை பிடித்து சாவு கொடுத்தவளையும் கூப்பிட்டு விருது கொடுத்துட்டாளேன்னு உன்னை இந்து மக்கள்லாம் காரி துப்புவாங்கன்னு ஒரு பயம், அப்படித்தானே என்ன ஒதுக்கி இருக்கீங்க. சபாஷ், உங்க ஆட்சியை நான் கவுத்துறேன். ஓகே, பாய். அடுத்த ரீ எலெக்ஷன் வரணும். வந்தால் தான் மோடி அப்பற குப்பரன் கவுத்தி விட முடியும், ஒரேடியா ஓச்சி விட முடியும். பிரேமலதா கூட்டு விருது கொடுத்திருக்கீங்க. விஜயகாந்த் பத்னி को உண்மையிலேயே அவனோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான பத்னி நான் தான். பிரேமலதா கூட்டு கொடுத்ததுல எனக்கு எவ்வளவு அழகு வருது தெரியுமா, எவ்வளவு நொறுங்கிட்டே தெரியுமா. இப்படி எத்தனை நல்ல எண்ணங்களை, நல்லவங்க மனுஷங்களை மோடி அரசும் அமித்ஷாவும் இப்படி நோகடிச்சாங்களோ யாருக்கு தெரியும்? மோடியோட உளவுத்துறை எத்தனை பேரை நோகடிச்சாங்களோ யாருக்கு தெரியும்? விஜயகாந்தோட உண்மையான நிழல் சக்தி, நிஜ சக்தி நான் தான். தாலி கட்டி 2 குழந்தைய பெத்துட்டாப்புல பிரேமலதா வசத்தின்னு ஆயிடாது. தாலி கட்டாமலேயே நான் செஞ்சிருக்கிறேன். தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவனோட உயிர் பாதுகாப்பு வேணும், அவனுக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது. அவன் என் மேல எழுதி வச்ச அத்தனை சொத்துக்களையும் சுத்தீஷுக்கும் அவன் 2 அத்தான்களுக்கும் நான் எழுதி கொடுத்துட்டேன். மிரட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க என்கிட்ட. இவ்வளவுலாம் செஞ்ச என்னைய கூப்பிட்ட விருது கொடுக்காம பிரேமலதா கூப்பிட்டு அவளை கூப்பிட்டு விருது கொடுத்துருக்கிறீங்க அந்த மோடி அரசு. அந்த மோடி அரசு இனிமே நாட்டை ஆளக்கூடாது. चलो बाय. மோடி அரசு டவுன். இனிமே திருப்பி ரீ எலெக்ஷன் வரும். இந்த ரீ எலெக்ஷன்ல யாரும் பிஜேபி ஓட்டு போடக்கூடாது. அப்புறம் சந்திரபாபு நாயுடு உங்களுக்கு கிடைச்ச அற்புதமான ஒரு சான்ஸ, நிதிஷ்குமார் உங்களுக்கு கிடைச்ச அற்புதமான ஒரு வாய்ப்பை மோடிஜிக்கு விட்டு கொடுத்துட்டீங்க பாருங்க. ஓ மேடம், மோடிஜிக்கு விட்டு கொடுத்தீங்க. சந்திரபாபு நாயுடு யாரு? பூர்ணிமா வந்துருச்சா? நெருங்கி வந்துருச்சா? கோடிங் பண்ணி பாருங்க, சென்டிமெண்டலா பாருங்க. யார் ஜெயிச்சா? ஓகே, மோடி அரசு திருப்பியும் எலெக்ஷன் வரும். அத்தோட பாதாளத்துல அந்த பிஜேபியை தள்ளணும். என்னையிலும் ஆன்மீகவாதி ஏத்துக்க மாட்டாங்களாமே. ஏன் அந்த துஷ்யந்த் ஸ்ரீதர்னு ஒருத்தர் வராரு. அவரே என்கிட்ட ஒரு தடவை வாட்ஸ்அப்ல வந்தாரு, டைரக்ட் கால் பண்ணாரு. மேடம், நான் ஒவ்வொரு தடவை நான் ஒரு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு உபன்யாசகர் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட எல்லாரும் கடவுள் ஒருவரா பலவிதமான கடவுளா, நான் அந்த கேள்விக்கு எனக்கு பதிலே தெரியல மேடம், எனக்கு அதை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கும்போது நான் போன்ல நான் அவருக்கு சொல்றேன், என்னுடைய புரிதலின்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரம்பிச்சிருப்பேன். அப்புறம் எல்லாத்தையும் இப்படி ஒரு பதில், இந்த பதில் நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம் அப்படின்னு சொன்னேன். மேடம், நீங்கள் இப்போ சொன்னதை நீங்கள் அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக கொஞ்சம் அனுப்பிச்சிருங்களேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே ஒரு வாய்ஸ் மெசேஜ் விஷயம் ஸ்ரீதருக்கு நான் வைக்கிறேன். என்னுடைய புரிதலின் கடவுள் ஒருவரா பல வகை கடவுளா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு உண்டான பதிலை என்னுடைய புரிதலின்படி நான் ஆரம்பித்து
ஃபுல்லாக சொல்லி வந்து முடிச்சிருப்பேன். அப்போ சைத்தானிய சக்தின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நிகராக ஒரு நல்ல விஷயம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு நிகராக சைத்தானிய சக்தின்னு ஒன்று உருவாகும். பிரபஞ்சத்துக்கு கீழே கட்டுப்பட்டு வந்தாச்சுன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஒரு நல்ல விஷயம் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குன்னா தானாக உருவாச்சுன்னா அதுக்கு நிகராக அதில் ஏதாவது ஒரு மைனஸ் இருந்தால் அதுக்கு நிகராக சைத்தானிய சக்தின்னு ஒன்று வரும். இல்லை சைத்தானிய சக்தி தானாக உருவாச்சுன்னா அந்த நல்லவன்ட்ட ஏதோ ஒரு மைனஸுக்கு போய் நான் இது உருவாகுது, அப்போ அதுக்கு நிகராக ஒன்று வரும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு விளக்கம் துஷ்யந்த் ஸ்ரீதருக்கு நான் கொடுத்துருந்தேன். துஷ்யந்த் ஸ்ரீதர் அந்த பதிலை மட்டும் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு ஒழிஞ்சு இந்த பதில் ஏங்கிட்ட இருந்து வந்ததுங்கிறத அவர் மறைக்கிறார். இதுக்கு பேர் தான் சனாதன தர்மம். குருவை உதைத்தல். குரு யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோமா அதை உதைச்சிட்டு தனக்கு தான் இல்லை. எப்படி 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 என்ன சொல்றாரு? சத்திரிய வம்சம் அழிஞ்சு போன உடனே பிராமண ஆள்கிட்ட இருந்து இது பண்ணிட்டு தான் அடுத்தடுத்து உருவாகும். என்ன பக்வாஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்து பாண்டைக்கு இருக்கு, திருச்சி தொங்க போறேன். அடுத்து பாண்டை வரேன். பாய். போயிட்டாங்களா அவங்க? சரி 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 வரேன் வரேன் வரேன். அங்கதான் உட்காந்துருக்கா. நான் போயிட்டாங்களான்னு பார்த்தா அங்கே உட்காந்துருக்காங்க. ஓகே பாய். மணிவண்ணனுக்கு நான் உபதேசம் பண்ணின விஷயத்த பையன்கிட்டையும் அவரோட மகன்கிட்டையும் கேளுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கீழே அசிஸ்டண்ட் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நான் கூகுளில் தேடுறேன் யார் யாரெல்லான்னு தேடிட்டு நாளைக்கு அதை பற்றி அவரோட அசிஸ்டன்ட்ஸ் யார் யாரெல்லாங்கிறத நாளைக்கு நானே கண்டுபிடிச்சி சொல்கிறேன். உங்களுக்கு அந்த வேலை வேண்டாம். மணிவண்ணனுக்கு கீழே யார் யாரெல்லாம் வேலை பார்த்தா அப்படிங்கிறத நானே கூகுளில் போய் தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் வணக்கம். அக்ஷய சுந்தரி வணக்கம். வணக்கம் அக்ஷய சுந்தரி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு வீடியோ போட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது நான் வந்து ஸ்கூல், நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு காலம்பரம் ஸ்கூல் போயிட்டோம்னா சாயங்காலம் நான் வரும்போதே 6:30 மணி 7 மணி ஆயிடுது. அதற்கப்புறம் குளிச்சுட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு பட்டார்னு அப்படியே படுத்துருவேன். சாப்பாடு கூட வேண்டாம், எனக்கு டயர்டு வர்ற டயர்டில் அப்படியே தூங்கிடுவேன். அப்படியே 7 7:30 நம்ம தூங்கிடுவேன். இனிமேல் அடுத்த சண்டே பார்க்கலாம். பாய். தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாளம் உருவாகும். என்னிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்றவங்க எல்லாரும் கைகட்டுதல் காட்சி நிச்சயமாக இருக்கும். தனிமையின் இனிமைகள் பிறந்தது, இளமையின் கனவுகள் பலித்தது. இந்த பாட்டுக்கு ஸ்டெப்பு போட்டதே நான் தான். அடுத்தது ஏதோ நினைவுகள் மனதிலே மலருதே, காவேரி உற்சாகவே உனை காண்பதிலே. அதுலேயும் இந்த கைகிட்டதில் இருக்கு, அது என்னை குறிக்கும். அடுத்தடுத்தது போடுவேன். என்னமா யார்? பாரதி கண்ணன். பாரதி இது ஒருத்தர், ஒரு டைரக்டர் ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு. அவர் சொல்றாரு, விஜயகாந்த் வந்து மேன்லயே ஆடுவாரு. அப்புறம் அந்த பிரபுதேவா, லாரன்ஸ் இவங்கெல்லாம் வந்தப்பறம் தான் அவருக்கு டான்ஸ் எல்லாம் வந்தது. சும்மா பக்வாஸ் பண்ணக்கூடாதுன்னா வாயில வந்ததெல்லாம். தனிமையிலே ஒரு ராகம் அந்த பாட்டு நான் தான் டான்ஸ் அமைச்சு கொடுத்தேன். எவ்வளோ அழகாக ஆடிருப்பான். ஏதோ நினைவுகள், அதுக்கு டேப் ரெக்கார்ட் தூக்கிட்டு வருவான். அந்த ஷூட்டிங் நான் தான் அவனுக்கு அமைச்சு கொடுத்து ஆடி இது பண்ணேன். அது நான் அமைச்சு கொடுத்த நடனம்.
அப்பவே அருமையா ஆடுவான் அவன். டான்ஸ் அருமையா வரும். அவனுக்கு நகைச்சுவை காட்சி தான் வராது. ஏன்னா நான் படமே நான் பார்த்ததில்ல. படம் நான் பார்த்திருந்தேன் அப்படின்னா நகைச்சுவை காட்சி அவனுக்கு வரதில்ல, நகைச்சுவை வரதில்லை அப்படின்னு தெரிஞ்சா நான் நகைச்சுவையும் நான் திருத்தி கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் அந்த படம் பார்க்கறது இல்லையே. ஒவ்வொரு தடவையும் விஜயகாந்த் வந்து படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே, ஒவ்வொரு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே வந்து அது என்னென்ன ஷூட்டிங் பண்ணியிருக்கோ அந்த கதையை என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் படம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த படம் அந்த ட்ரையலாக என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே, அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு ஓடி வந்து என்னை சந்திச்சுட்டு, தனியாகவே கார் எடுத்துட்டு வந்து என்னை சந்திச்சுட்டு என்னை பார்த்துட்டு சொல்லிட்டு போவான். கதையை பூரா சொல்லிக்கிட்டு இருப்போம். அதை அடுத்த பதிவில் சொல்கிறேன். இந்த கைகட்டுதல் தான் என்னுடைய அடையாளம். நிறைய பேர் வந்து தங்களுடைய திரைப்படங்களில், பாடல்களில் எங்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கின நடிகர்கள் எல்லாருமே இந்த கைகட்டுதல் காட்சியை வச்சிருக்கிறாங்க. திரையுலகம் என்னை மறக்கவில்லை, நன்றியோடு தான் இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. பிரமிளா யாதவ் பழனியப்பன் followed you. Bye. காற்றோடு காற்றாடவே. மேடம் நான் வீடியோ நிப்பாட்டுறேன். பாய்.